வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வியாழன் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகமுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள் மற்றும் மாலைகள், கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, படிக மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு நல்ல தேதியிலே நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே எங்களை அழைக்கலாம். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக இவ்வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது முன்னார்ந்ததாக அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நாம் இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை காணலாம். ரிஷபராசியிலே குரு பகவான் வக்ரமாகவும், ஆண்டுக்கோள்களிலே குரு பகவான் ரிஷபராசியிலே வக்ரமாகவும், கேது பகவான் கன்னிராசியிலும், சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே ஆட்சி பெற்றும், ராகு பகவான் மீனராசியிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் கடக ராசியிலே நீச்சம் பெறுகிறார், ஆனால் வக்ரமாக இருக்கின்றார். அடுத்தாக பார்க்கின்ற புதன் பகவான் விருச்சிக ராசியிலும், சூரிய பகவான் தனுசு ராசியிலும், சுக்கிர பகவான் மகர ராசியிலும் இருக்கின்றார்கள். நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் வாரத்தின் முதல் நாளாகப்பட்ட வெள்ளி அன்று சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு வாரத்தின் இறுதி நாளாகப்பட்ட வியாழன் அன்று துலாம் ராசியிலே சந்திர பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும்போது சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரக மாற்றங்களும் இல்லை. அதே சமயத்தில் இவ்வாரத்தை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது கிரகங்கள் தனித்தனியாக இருக்கின்றார்கள். அனைத்து கிரகங்களும் தனித்தனியாக இருக்கின்றார்கள். உதாரணமாக சந்திரன் சேர்த்து பார்த்தால் 9 கிரகங்களும் 9 ராசியில் இருக்கின்றார்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை மேஷ ராசியிலும் மிதுன ராசியிலும் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் மற்ற அனைத்து ராசியிலும் கிரகங்கள் இருக்கின்றார்கள். இவற்றை சந்திரன் நாள்கோள் அல்லவா, அவர் கேதுவோடைய சேர்க்கை பெறுகிறார் கன்னி ராசியிலே. ஆனால் மற்றபடி பார்க்கின்ற பொழுது அவர் சிம்ம ராசியில் சஞ்சாரிக்க செய்கின்ற பொழுது 9 கிரகங்கள் 9 ராசியிலும், துலாம் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற போது 9 கிரகங்கள் 9 ராசியிலும் இருக்கின்றார்கள். ஆகையால் கிரக கூட்டணி என்பது இல்லை, கிரக யுத்தம் என்பது இவ்வாரத்தில் இல்லை. அற்புதமான அமைப்பு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கிரகங்கள் தன்னிச்சையாக செயல்படவில்லை. பார்வை என்பது நிச்சயமாக இருக்கும்.
விசேஷ பார்வை, சனிக்கு 3, 10 விசேஷ பார்வை, குருவுக்கு 5, 9 விசேஷ பார்வை, செவ்வாய்க்கு 4, 8 விசேஷ பார்வை என்பதனால் மற்ற கிரகங்களை பார்ப்பது என்றால் ஒரே ராசியிலே இன்னொரு கிரகம் சேர்க்கை பெறவில்லை என்பதனால் கிரகங்கள் தனித்தனியாக இருக்கின்ற வாரமாக இவ்வாரம் அமைத்திருப்பது மிக அற்புதமானது. ஆகையால் இனி நாம் இவ்வாரத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான நாளாக எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று சூரியனுடைய கிழமையான ஞாயிறன்று சூரியனுடைய நட்சத்திரம் வருகின்றது, உத்திரம். அதன் பிறகென்று பார்க்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று திங்களன்று சந்திரனுடைய நட்சத்திரம் வருகின்றது, அஸ்தம். அதே போன்று பார்க்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாயுடைய நட்சத்திரம், சித்திரை. அதே போலவே டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி குருவுடைய வேளக்கிழமை அன்று குருவுடைய நட்சத்திரமான விசாகம். ஒரு கிழமையிலே அந்த கிழமையோடைய அந்த கிரகத்தோடைய நட்சத்திரம் வருவது மிக அற்புதமான அமைப்பு. அந்த கிரகத்துக்குரிய நட்சத்திரம் வருகின்ற நாளிலே அந்த கிரகத்துடைய ஓரையிலே அந்த கிரகத்துடைய காயத்ரி மந்திரம் கூறுவது, கேட்பது, சொல்வது, இறைவனுக்கு அதாவது ஆலயங்கள் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. ஆகையால் சூரியனுடைய கிழமையிலே சூரியனுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளிலே சூரியனை யோகா லக்னாதிபதியாகவோ ராசியாதிபதியாக பெற்றவர்கள், யோகாதிபதியாக பெற்றவர்கள் சூரிய வழிபாடு செய்வது நல்லது. சந்திரனுக்கும் அவ்வாறே, செவ்வாய்க்கும் அவ்வாறே, குருவுக்கும் அவ்வாறே இவற்றை பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்புள்ள ஜோதிட நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரைக்குள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இவ்வாறு பலாபலங்கள் இருக்கிறது என்பதை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி என்பவர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, வெற்றியை எப்பொழுதும் பெற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய விடாமுயற்சியை கொண்ட உங்களுக்கு இவ்வாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் அவர் வக்ரம் பெற்றிருப்பது நன்மை. செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவரை ஒரு பார்த்து கொள்வது யோகம், பிறகு மங்கள யோகம். அதற்கு அடுத்தபடியாக யோகாதிபதியான சந்திரன் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 6, 7 போன்ற இடங்களில் அமர்கின்றார். அது சிறப்பான அமைப்பு, 4க்குரிய சந்திர பகவான். எனவே இவ்வாரத்தில் அடுத்தபடியாக குருவாகப்பட்டவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் யோகாதிபதி. அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் என்றாலும் இவ்வாரத்தில் பாதிப்பு இல்லை, தனித்திருக்கின்றார். அது சிறப்புக்குரியது. யோகாதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் 9இல் அமர்ந்திருக்கிறார். 5க்கு 5 என்று பாவத் பாவமாக பலமாக இருக்கின்றார். எனவே இவ்வாரத்தில் கிரக நிலைகளிலே சனி உங்களுக்கு, கேது உங்களுக்கு யோகமாக இருக்கிறார்கள் ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை. எனவே இவ்வாற கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு அற்புதமான அமைப்பாக இருக்கின்றது. எனவே இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள். உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் உங்கள் பக்கம். எதிர்களுடைய ஆதிக்கம் இல்லை, தொல்லைகள் இல்லை, இடையூறுகள் இல்லை. முயற்சி ஜெயம் உண்டாகும். தைரியமான முடிவுகளை எடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றமே. இது கிரகநிலையை பொறுத்தவரை. எனவே இனி நாம் சாதக நிலை என்று பார்க்கின்ற இவ்வாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் யார் இருக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு இவ்வாரத்தில் சனியும் கேதுவும் மிகவும் சாதகமாக இருக்கின்றார்கள், பாதிப்பில்லை. பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி 11இல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சனியோடைய யோக பலன்கள் தடைபெறும் கோச்சார வேதை அடிப்படையில். அவ்வாறு பார்க்கும்போது சந்திரன் இருப்பாரான பாதிப்பில். எனவே சனி உங்களுக்கு முழுமையான யோகத்தை கொடுப்பது உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகம். அதுக்கு அடுத்தபடியாக ராசியாதிபதி நீச்சம் பெற்றாலும் வக்ரம் பெற்றிருப்பது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் யோகத்தையும் செயல்களையும் சிறப்பத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆக எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு செவ்வாய் தைரியத்தை கொடுப்பார். அதே போலவே புதன் உங்களுக்கு 8இல் அமர்ந்திருப்பது மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் சாதகமாக உங்களுக்கு இருப்பதும் யோகம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. அதற்கு எதிர்ப்பால் என்று பார்க்கின்றவர் பாதகம் என்று பார்க்கின்றவர் சுக்கிரன் உங்களுக்கு 10இல் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. 2, 7க்குரிய சுக்கிர பகவான் ராசிக்கு 10இல் அமர்ந்திருக்கின்றார். 10இல் பொதுவாக சுக்கிரன் அமர்வது யோகம் அல்ல. ஆனாலும் சுக்கிரன் 10இல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரனால் யோக பலன்கள் கொடுக்கவில்லை என்றாலும் கெடுபலன்கள் செய்ய முடியாது. பொதுவாக சுக்கிரன் 10இல் இருக்கின்ற பொழுது தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பாதிப்புகளை கொடுப்பார். இது கோச்சார பலன். ஆனால் கோச்சார பலனிலே கோச்சார வேதை மிகவும் முக்கியம். வேதை அடிப்படையிலே 4இலே செவ்வாய் அமர்ந்து வேதகனாக செயல்படுவதனால் செவ்வாய் சுக்கிரனுடைய கெடுபலன்களை தடுப்பார். ஏற்கனவே அவர் உங்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கின்றார். ஆக சுக்கிரனால் எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும்
2-7 சுக்கிரன் 10ல் இருப்பதனால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் நண்பர்களை நம்பாதீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் கவனம் வேண்டும். எந்த விஷயத்தில் உங்கள் நண்பர்களை நம்பி, அதாவது அறியாதவர்களோ அல்லது நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். அவர்களை நம்பி நீங்கள் செயல்படுகின்ற போது அது உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும். தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, யாரை நம்பியும் இந்த வாரத்தை பொறுத்து காரியத்தில் ஈடுபடவில்லாமல் நீங்கள் உங்கள் செயல்களில் ஈடுபடுங்கள். இல்லை என்றால் அது உங்களுக்கு பாதகமாக அமையும். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடி 5க்கு 5 என்று சூரிய பகவான் 9ல் அமர்ந்திருந்தாலும் தந்தையிடம் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரும். பிதிர்காரகன் பிதிர்ஸ்தானத்தில் இருப்பதனால் இவை உங்களுக்கு மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உறவுகளிடம், அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களிடம் கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. இது இந்த வாரத்தை பொறுத்தவரை பாதக நிலையை காட்டுகின்றது. இனி துறை ரீதியாக என்று பார்க்கின்ற தொழில் வியாபாரம் 10ல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் நான் ஏற்கனவே கூறினேன், கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை, பெண்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட அந்த ஆண்களால் கொஞ்சம் ஆதிக்கம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய, குறிப்பாக வீட்டில் கணவரால் அல்லது வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களால். பெண்கள் என்றாலே வியாபாரம் தொழில் செய்கின்ற போது பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய நிலை இவை உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது ஏற்படக்கூடியது. இருந்தாலும் பாதிப்பு இல்லை. மற்றபடி பொருளாதார வரவுகள் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை இந்த வாரத்தை பொறுத்தவரை 11ல் சனி நன்றாக இருப்பதனால் லாபம் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்து முன்னேற்றம் லாபத்தில் இருக்கிறது. வரவுகள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது நீங்கள் உங்களுடைய எதிர்பாலினத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் 10ல் இருப்பதும் குரு பார்வை, வக்ர பார்வை சுக்கிரன் மீது இருப்பதனால் உத்தியோகத்தில் இவற்றில் கவனம். மற்றபடி உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கணவருடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரியவர் கணவர் ஸ்தானம் என்று கலத்திரஸ்தானம். கணவர் ஸ்தானம் என்பது 7ஆம் இடமாகப்பட்ட துலாம் ராசி. அவ்வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 2 வக்ரகிரகங்களுடைய பார்வையை பெறுகிறார். சுக்கிரனுடைய பார்வை, குருவோடைய பார்வை, சுக்கிரனுக்கு குருவோடைய வக்ர பார்வை, செவ்வாயோடைய வக்ர பார்வை. 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் வக்ர பார்வைகளுடைய பெறுகின்ற நிலையில் கணவருடைய உடல்நலத்தில் கவனம். மற்றபடி அவர்களிடம் சில சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரன் குரு செவ்வாய் வக்ர பார்வை பெறுவதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே சமயத்தில் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்து 5க்கு 5 என்று சூரியன் மிக பலமாக குருவுடைய வீட்டில் இருப்பதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலமும் இல்லை. குருபலம் இருக்கிறது, குரு வக்ரமாக இருக்கின்றார். சுக்கிரனும் 10ல் இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்து திருமண முயற்சி பெரிய சாதகமான பதில்கள் இல்லை. அதுக்கு அடுத்ததாக காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள், காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலிலே கவனம் வேண்டும். இந்த வாரத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். ஆகையால் இந்த வாரத்தில் எந்த ஒரு வார்த்தையிலும் நிதானம் பூர்வம் முன் யோசனையும் செயல்படுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் வேண்டாம். இந்த வாரம் அவ்வளவு சாதகமாக இல்லை. கலைத்துறையை பார்க்கின்ற சுக்கிரன் 10ல் இருப்பது சிறப்பல்ல. இந்த வாரம் கலைத்துறையிலே சில பிரச்சனைகள் இருக்கிறது உங்களுக்கு. கலைத்துறை குறிப்பாக சுக்கிரன் பாதிக்கப்படுவதால் ஆகையால் கலைத்துறையை பொறுத்து இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். அரசியல் என்று பார்க்கின்ற போது ஆதாயம் இருக்கின்ற இந்த வாரத்தை பொறுத்து அரசியலிலே மிக சிறப்பான ஒரு வாரம். உங்களுக்கு திடீர் வெற்றிகள், திடீர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற அற்புதமான வாரம். கல்வியில் 8ல் புதன், மறைந்த புதன் அற்புதமான கல்வியை கொடுப்பார். இந்த வாரம் கல்வியில் உங்களுக்கு யோகம், வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி, பாராட்டுக்கு. இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தில் திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய திருமண பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக் குரூப்புக்கும் ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக இவ்வாரத்தில் உங்களுடைய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9 மிக அற்புதமாகவும், யோகாதிபதியான புதன் உங்கள் ராசியை பார்ப்பதும், மற்றொரு யோகாதிபதியான தர்ம கர்மாஸ்தானத்துக்கு அதிபதியான சனி 10 ஆட்சியாக இருப்பதும், வேறு எந்த கிரகத்துடைய தொடர்பில்லாத நிலையில் சனி இருப்பதும், சந்திரனை தவிர்த்து சந்திரன் ஒரு 2 நாள் தான் சனி சந்திரன் பார்வை சமசப்த பார்வையாக இருக்கின்ற இரு அமைப்பும், இந்த வாரத்தை பொறுத்து லாபத்தில் உங்களுக்கு ராகு இருக்கின்ற யோகமும், சந்திரன் மிக அற்புதமாக உங்கள் ராசிக்கு மிக அற்புதமாக நட்பு வீட்டில் அமர்வதும், பிறகு அவர் 6க்கு வருகின்ற அமைப்பும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கிரகணிகள் சாதகமாக இருக்கின்றது. ராசியிலே குரு வக்ரம் என்பது உங்களுக்கு நன்மை. கெட்டவன் கெடுகின்றான், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம். 3இல் செவ்வாய் அமர்ந்திருப்பது மிக பலம். உபசயஸ்தானம் என்கின்ற 3ஆம் இடத்தில் ஒரு வக்ரகிரகம் இருப்பது யோகம். அதே சமயத்தில் அது உங்களுக்கு செவ்வாயாக இருப்பது மிக சிறப்பு. காரணம், அசுபகிரகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது. இவற்றிலே சூரியனால் தான் வக்ரம் பெறுகிறது. ராகு கேதுக்கு எப்பொழுதும் வக்ரம் கிடையாது. சனி செவ்வாய் வக்ரம் அடைவார்கள். இவற்றில் செவ்வாய் வக்ரம் அடைகின்றார் என்று பார்க்கும்போது அவர் நீச்சம் எடுகின்ற வக்ரம் எடுகின்ற அமைப்பில் உங்களுக்கு ரிஷபராசிக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. எனவே சனி புதனை பார்க்கின்றார். இவையெல்லாம் உங்களுக்கு ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் மிக சிறப்பான அமைப்பாக இருக்கின்றது. இது கிரகநிலை. இனி நாம் இவ்வாரத்தில் உங்களுக்கு சாதக நிலை எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற போது, இந்த வாரம் உங்களுக்கு பொறுத்தவரை மிக சாதகமாக சுக்கிர பகவான் ராசியாதிபதி அமர்ந்திருப்பதும், ராசியை உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதன் பார்ப்பதும், அந்த புதனை சனி பார்ப்பதும் மிக சிறப்பானது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்து சுக்கிரன், புதன், சனி போன்றவர்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கிறார். ராசிக்கு 1, 5, 9க்குரியவர்கள் இவர்கள். 1க்குரியவர் சுக்கிரன், 5க்குரியவர் புதன், 9க்குரியவர் சனி. திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதிகள். இவை உங்களுக்கு சாதகம். செவ்வாயும் பலமாக இருக்கின்ற அமைப்பு. இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இவை. இவற்றில் ராகு மிக அற்புதமாக லாபத்தில் இருக்கிறார். ராசியாதிபதிக்கு 3இல் இருக்கிறார். ராசியாதிபதி சுக்கிரனுக்கு 3இலே, அதாவது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறார். மகரத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு 3ஆம் இடமான மீனத்தில் ராகு, ராசிக்கு 11இலே. இவையெல்லாம் சாதகமான அமைப்பு இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதே சமயத்தில் பாதகமான அமைப்பு என்று பார்க்கின்ற இவ்வாரத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சூரியன் 8இல் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை, கோச்சார வேத அடிப்படையில். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தனுசு ராசியில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் சூரியனோடு எந்த கிரகமும் சேர்க்கவில்லை என்பது பாதகத்தை கொடுக்கக்கூடிய, பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன பாதிப்பை கொடுப்பார்? 8இல் அமர்ந்திருக்கின்ற சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சுகஸ்தானத்துக்கு அதிபதி அவர் 8இல் அமர்ந்திருக்கின்றார். எனவே 4ஆம் இடம் என்பது மிக அற்புதமான முக்கியமான இடம். சுகம், வீடு, மனை, வாகனம், மாத்திரை, தாயார் ஸ்தானம். எனவே உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உடல்நல பாதிப்புகள் உங்கள் தாயாருக்கு ஏற்படலாம். அவர்கள் அந்த தாயார் மீது அக்கறை காட்டுங்கள். அவர்களுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய நிலை இருக்கின்ற போது அவற்றில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். குறிப்பாக உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பயம் இருக்கும். மழை வேறு பெய்து கொண்டிருக்கின்றது. அலைச்சல் போன்றவைகளால் கொஞ்சம் சோர்வுகள் இருக்கும். இது சூரியனால் ஏற்படக்கூடிய பாதகம் இவ்வாரத்தை பொறுத்தவரை. வேறு பாதகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் வேறு எதுவும் இல்லை. சூரியன் 8இல் அமர்ந்திருக்கின்ற ஒரு நிலை, தனியாக இருக்கின்றார் சூரியன். இவை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது ரிஷபராசி என்பதற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த வாரத்தில் இதுவே சாதகம் பாதகம். இனி நாம் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் இவ்வாறு இருக்கிறது. 10இல் அமர்ந்திருக்கின்ற சனி தனித்திருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறார். வேறு எந்த கிரகம் சந்திரனை தவிர சந்திரன் தொடர்பும் தவறில்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும். எப்பொழுதோ செய்த நல்ல உழைப்புக்கு இப்பொழுது நீங்கள் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பீர்கள். அந்த பலன்கள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி கிடைக்கும். ஏனென்றால் ரிஷபராசிக்கு எளிதில் திருப்தி கிடைக்காது. எவ்வளவு தான் நீங்கள் வெற்றியை பெற்றாலும் இது எனக்கு போதாது என்று எண்ணம் கொண்ட மனநிலை கொண்டவர்கள் ரிஷபராசிக்குரிய கடின உழைப்பாளி அல்லவா.
உங்கள் ராசிக்குரிய உருவமே காளை மாடு. உழைப்புக்கு பெயர் போனது, சோம்பேறித்தனமே இல்லாதது, அதுதான் ரிஷபராசி. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். சனி புதனை பார்க்கிறார், புதன் 7 இருக்கிறார். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறப்பை பெறும். உங்களுடைய செயல்களுக்கு முயற்சிக்கு அங்கீகாரங்கள் வெற்றிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் இந்த வாரத்தில் மிக சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வேலை மிக அற்புதமாக இருக்கும். ஆனால் 8 சூரியன் இருப்பதனால் கவனம் வேண்டும் வார்த்தையிலே. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார், வேறு எந்த கிரகமும் பார்க்கவில்லை. 2ஆம் இடம் சூரியன். சூரியன் என்றால் யார்? உஷ்ணம். பேச்சிலே அதிகாரம் இருக்கும் உங்களிடம். யாருக்கு விரும்புவார்கள் இந்த காலத்தில்? எனவே பேச்சை குறைத்து கொள்வது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. வார்த்தைக்கு கடிவாளம் போடுங்கள். போட்டீர்கள் என்றால் தவறிப்பீர்கள், இல்லை என்றால் உங்கள் வார்த்தையே உங்களுக்கு எதிரியாக திரும்பி வரும். எனவே இந்த வாரத்தை பொறுத்து வார்த்தையில் கவனம் வேண்டும் உத்தியோகத்திற்கின்ற நண்பர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தை சூரியன் பார்ப்பதால் குடும்பத்தில் ஒரு அனல் வீசும், அனல் காற்று வீசும். குளிர் காலம், ஆனால் அனல் காற்று உங்கள் வீட்டில் வீசும். எனவே இப்பொழுது மழை பெய்து கொண்டிருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் அடைமழையாக கனமழையாக காற்று அதிகமாக வீசும் என்பது சூரியன் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஏற்படக்கூடியது. எனவே திருமணமான பெண்கள் வார்த்தையிலே பொறுமை, கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 7ஆம் இடத்தை குரு வேறு சனி வேறு பார்க்கிறார்கள், குரு இவற்றில் வக்ரம். எனவே கணவன் மனைவிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் உங்களுக்கு நல்ல வரனே அமையும். இந்த வாரம் நல்ல முயற்சி எடுங்கள், வெற்றிகள் இருக்குது. நல்ல வரன் அமையும். வெற்றி இல்லை, நல்ல வாழ்க்கை, நல்ல வரன் அமையும். காதல் என்று பார்க்கும் காதலித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இது பொதுவாக சூரியனை பற்றி கூறிவிட்டேன் என்பதால் நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே இந்த வாரம் காதல் நன்றாக இருக்கும், மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும், அன்பு அதிகரிக்கும். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் பொறுமை, கவனம். கிண்டல் வேண்டாம், அவை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிண்டலாக பேசாதீர்கள். மற்றபடி அன்பு அதிகரிக்கும். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு தாராளமாக வெளிப்படுத்துங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிக சாதகம். காதல் வெற்றியை கொடுக்கும். காதல் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கிறது. 9இல் சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். செவ்வாயுடைய பார்வை வேறு, தொடர்பு வேறு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கிறது. அரசியல் என்று பார்க்கின்றது மிக கவனம்தான் வேண்டும். 8 சூரியன் இருப்பது மிக கவனம் வேண்டும். எந்த ஒரு முயற்சியிலும், வார்த்தையிலும், என் மேடை பேச்சு, ஊடகம் பேச்சிலும் மிக மிக எச்சரிக்கை தேவை இந்த வாரத்தை பொறுத்தவரை. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை பாதிப்பு இல்லை. கல்வியிலே உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். ஆசிரியர்கள், பெற்றோர் வழிகாட்டலை பின்பற்றுங்கள். பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். இதுவே ரிஷபராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி, லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுனராசி என்பதில் ராசியாதிபதியான புதன் பகவான் 6இல் அமர்ந்திருப்பதும், யோகாதிபதியான சுக்கிரன் 8இல் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்ப்பதும், பாக்கியாதிபதி சனி 9இல் ஆட்சி பெற்று எந்த கிரகத்துடைய தொடர்பு இல்லாமல் இருப்பதும், சேர்க்கை என்ற தொடர்பு இல்லாமல் இருப்பதும் மிக அற்புதமான அமைப்பு.
அதே சமயத்தில் குரு 12 வக்ரமாக இருப்பது உங்களுக்கு நன்மையைத்தான் தரும், பாதிப்பை தராது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் 3லே அமர்வதும் பிறகு உங்கள் ராசிக்கு 6க்கு 5க்கு வருவதும் மிக சிறப்பானது. இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியவராக இருக்கின்றார். 2ஆம் இடத்தில் உங்களுக்கு இருக்கின்ற அமைப்பும் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் பார்வை இருக்கிறது, தனஸ்தானத்தை பார்க்கிறார் யோகாதிபதி. இதெல்லாம் கிரக நிலைகளை பார்க்கும். இந்த வாரம் சாதகம் என்று எவ்வாறு இருக்கிறது? சாதகமான நிலை என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி 6ல் அமர்ந்திருப்பது யோகம், 8ல் சுக்கிரன் அமர்ந்திருப்பது மிக சாதகம், 9ல் சனி, 10ல் ராகு. அவை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிக்குரிய நன்மைகளை கொடுக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அதே சமயத்தில் பாதகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 7ல் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். உஷ்ண கிரகம் ராசியை பார்ப்பதனால் உடல்நலத்தில் பாதிப்புகளை கொடுக்கும். சளி தொல்லை, சளி பிரச்சனை, அதே போன்று வயிற்று உபாதைகள், அஜீரண கோளாறு போன்றவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாகிஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றார். வார்த்தையிலே கோபம், அவற்றினால் மனதில் ஒரு அழுத்தம், மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை அல்ல, மனப்பிரச்சனை மற்றும் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவையெல்லாம் 2ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் அதிகமாக கோபத்தை காட்ட வைப்பார். மற்றவர்களும் அவற்றினால் உங்களுக்கு சில நல்ல பெயர்கள் இருந்து வந்த நிலையில் அவற்றில் மாறாக ஏன் ஒரு கோபப்படுகிறார், எரிச்சல் அடைகிறார் என்ற ஒரு பெயரை எடுப்பீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்து பாதக நிலை. கவனத்தில் வைத்துக்கொள்ள வார்த்தையிலே கொஞ்சம் நிதானம் தேவை. துறை ரீதியாக பார்க்கின்றபோது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம் இருக்கின்றது. தன வரவு நன்றாக இருக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். ஆனாலும் மனதிலே சோர்வுகள் இருக்கும். உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அழுத்தம் இருக்கும். ஒரு விதமான பதற்றம். கொடுத்த கடன் வருமா, இந்த பணம் இப்பொழுது நம்ம கொடுத்த பொருட்களுக்கான பணம் மிக விரைவாக வருமா என்ற விதமான பதட்டம் இந்த வாரத்தில் இருக்கும், சூரியன் ராசியை பார்ப்பதனால். ஆனாலும் கவலை வேண்டாம். இந்த வாரம் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் பொறுமை, நிதானம். சில நேரங்களில் அவரிடம் கொஞ்சம் சண்டை வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எச்சரிக்கை தேவை. காரணம் 2லே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் வார்த்தையிலே பொறுமை, நிதானம் காட்டுவது இந்த வாரத்தில் மிக மிக முக்கியம். இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறார். பகை கொண்டவர், 6க்குரியவர். எனவே குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம், வீண் பிரச்சனையில் வார்த்தையாலே ஏற்படும். ஆகையால் இவற்றை கவனத்தில் வைத்துக்கொள்ள. 7ல் வேறு சூரியன் இருக்கிறார். பொதுவாக 7ல் சூரியன் இருக்கும்போது சூரியனோடு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை, எந்த கிரகமும் இல்லை. எனவே கணவன் மனை உறவிலே கொஞ்சம் பொறுமை, அன்பு காட்டுவது நல்லது. வீண் விதண்டாவாதம் வேண்டாம். திருமணமாகாத பெண்களுக்கு சுக்கிரன் 8ல் இருப்பது ஓரளவுக்கு சாதகம். குருபலம் இல்லை என்றாலும் குரு வக்ரமாக இருக்கிறார்கள். திருமண முயற்சி இந்த வாரம் எந்த தடைகள் இல்லை என்றாலும் மார்கழி மாதம், பொதுவாக மார்கழி மாதத்தில் திருமண முயற்சி யாரும் எடுக்க மாட்டார்கள். ஆகையால் இதை பற்றி பெரிதாக பேசுகிறீர்கள். அடுத்தாக பார்க்கின்றவர் காதல் என்று பார்க்கின்றவர் காதலித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு நன்றாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவே இருக்கும். உங்களுக்கு காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் வேண்டாம். காதலை வெளிப்படுத்த வேண்டியும் இந்த வாரம் சூரியன் ராசியை பார்க்க 2ல் செவ்வாய் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமில்லாத வாரமாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை. சுக்கிரன் அற்புதமாக 8ல் அமர்ந்திருக்கின்ற யோகம். கலைத்துறையில் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் யோகமும் இருக்கு. முயற்சியிலே தடைகள் இருக்காது. எந்த முயற்சியிலும் மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். சமூகத்தில் மக்களிடம் உங்களுக்கு ஆதரவு இருக்கும். இந்த வாரத்திலும் பெயர் புகழ் அதிகரிக்கும். அதுக்கடுத்த அரசியல் என்று பார்க்கணும். சாதகமற்ற வாரம். சூரியன் 7ல் இருப்பதும் கிரக சேர்க்கை இல்லாத நிலையிலே இந்த வாரம் சூரியன் உங்களுக்கு அதிக பாதிப்பை தான் கொடுப்பார். 7ல் அமர்ந்திருப்பது அரசியலை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. அடுத்தாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதன் 6ல் அமர்ந்திருப்பது யோகமாக. இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியில் எந்த விதத்திலும் தடைகளோ பிரச்சனைகளோ எவையும் இல்லை. நல்ல ஒரு ஆர்வமான ஒரு சூழ்நிலைகளை எழுவும். இதுவே மிதுனராசி நண்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொண்டு லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3 கேதுவும் 6 சூரியனும் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. 3 அமர்ந்திருக்கின்ற கேது முயற்சியிலே வேகம் கொடுப்பார், அதே சமயத்தில் சற்று குழப்பத்தையும் கொடுப்பார். என்றாலும் இறுதியிலே வெற்றியை கொடுப்பார் குரு பார்வை இருப்பதினால். 6 சூரியன் அமர்ந்திருப்பது மிக மிக வெற்றிகள் பெற வேண்டும் என்கின்ற தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுப்பார். எதிரிகள் மற்றும் உங்களுக்கு ஆகாதவர்கள் வேண்டாதவர்கள் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பார்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இவ்வாரத்தில் இருக்கின்றது. அநேக சமயத்தில் உங்களுக்கு பாதகமான அமைப்பு என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் ராசியாதிபதியான சந்திர பகவான் கேதுவோடைய சேர்க்கை, 4 அர்த்தாஷ்டம சந்திரனாக அமர்வது என்றதெல்லாம் உங்களுக்கு அவர் சற்று பாதகமான நிலையில் கிரக சேர்க்கையாக கேதுவோடு சேர்க்கை பெறுவதும் சிறப்பல்ல. பொதுவாக 4 சந்திரன் அமர்ந்திருப்பது அர்த்தாஷ்டம சந்திரன் என்போம். மேலும் சுக்கிரன் 7 அமர்ந்திருப்பதும் ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் யோகமற்ற அமைப்பு. இவையெல்லாம் பாதிப்பை தரும். அட்டம சனி வேறு நடந்து கொண்டிருக்கிறது. குருவும் லாபத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் வகரம் பெற்றிருக்கிறார். 5 புதன் குரு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை இவையெல்லாம் உங்களுக்கு பாதகமான அமைப்பு. சாதகமான அமைப்பு சற்று குறைவாக இருக்கின்றது, பாதகமான அமைப்பு அதிகமாகவே இருக்கின்றது. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். எந்த ஒரு முயற்சியிலும் இறை வழிபாடை அதிகப்படுத்துவது நல்லது. துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ராசியிலே அவர் நீச்சம் பெறுகிறார், ஆனாலும் வக்ரம் பெறுகிறார். பொதுவாக ராசி என்பது மனம். அவ்வாறு அந்த ராசியிலே வக்ர கிரகங்கள் அமர்கின்ற பொழுது மனம் அதிகமாக ஒரு வேகமாக தவறான பாதையை பற்றியே சிந்திக்கும். தேவையற்ற குழப்பத்தை கொடுத்து கொள்ளும் மனதுக்குள். வீண் குழப்பம் வேண்டாம். இறை வழிபாடிலே இறைவனை வணங்குவது, கந்தனை வணங்குவது நல்லது. கவலைகள் மறையும். அதாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை அட்டம சனி அதிக வேலையை கொடுக்கும் என்றாலும் சூரியன் உங்களுக்கு 6 அமர்ந்திருப்பதனால் பாதிப்பு இல்லை. உயரதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார். பொதுவாக 8 சூரியன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7 கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பு இல்லை. ஆகையால் 7ஆம் இடத்தில் சக்கரன் இருப்பதனால் சனி அட்டம சனி பாதிப்பு இல்லை. சூரியன் 6 இருப்பதனால் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். மனதில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அது உத்தியோகத்தில் இருக்கும் என்றாலும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். ஆகையால் இந்த வாரத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயலுக்குரிய முயற்சிக்குரிய மதிப்பை கொடுப்பார்கள். அதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்றவர் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தேவையில்லாத மனதில் கொஞ்சம் அழுத்தம் உளைச்சலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரணம் 7 சுக்கிரன் இருப்பதனால் கணவருடைய செயல்களில் சில விஷயங்கள் உங்கள் மனதுக்கு பிடிக்காதவாறு இருக்கும். அவற்றினால் உங்கள் மனதில் கொஞ்சம் கவலை இருக்கும். அஷ்டம சனி அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் கொஞ்சம் மனதிலே கொஞ்சம் நிதானம், தியானம் போன்றவைகள் செய்வதன் மூலம் அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. உடல்நல பாதிப்பிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவற்றில் கவனம் செலுத்தப்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்றது குரு அகரமாகவும் இருக்கின்றார். சுக்கிரன் 7 அமர்ந்திருப்பது கோச்சாரீதியாக தவறு. காரகன் களத்திர ஸ்தானத்தில் அமர்ப்பது காரகோ பாவனது. திருமண முயற்சி என்று பார்க்கும்போது சாதகமில்லை என்றாலும் இவை மார்கழி மாதம். பொதுவாக மார்கழி மாதத்தில் திருமண முயற்சி எடுக்க மாட்டார்கள். ஆகையால் பிரச்சனை இல்லை. காதல் என்று பார்க்கின்ற மிகவும் கவனம் வேண்டும். காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் 7 சுக்கிரன் இருப்பது மிக மிக பொறுமை வேண்டும். சுக்கிரனை வக்ரமாக இருக்கின்ற குரு செவ்வாய் பார்க்கிறார்கள். எனவே காதல் பிரிவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. பொறுமை, நிதானம், அன்பை காட்டுவது நல்லது. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் சந்திரனும் கேது பிடியில் சேர்கிறார். வக்ரகுருவுடைய பார்வை வேறு. காதலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சாதகமான வாரத்தும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற கலைத்துறை என்று பார்க்கின்றபோது இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனைகளைத்தான் நீங்கள் அதிகமாக எதிர்கொள்வீர்கள். படைப்புகளை வெளியிடுவதே மற்றும் பண பிரச்சனை இவையெல்லாம் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. கலைத்துறையை பொறுத்தவரை அரசியல் 6 சூரியன் இருக்கிறார், சாதகம். ஆகையால் இந்த வாரம் சூரியனை எந்த ஒரு கிரகமும் பார்க்கவில்லை, தனித்து செயல்படுவார். எனவே இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை ஆதாயம் இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் ஆற்றும் ஆதரவுகளும் பெருகும் இந்த வாரத்தை பெறும். இருந்தாலும்
நீங்கள் செய்கின்ற சில செயல்கள் அட்டம சனி என்பதனால் அவை எதிர்விதமாக உங்களுக்கு எதிர்வினையாற்றும். எனவே செயல்களை திட்டமிட்டு செய்வது நல்லது. அரசியலை பொறுத்தவரை மாணவ கண்மணியை பொறுத்தவரை அட்டம சனி நடந்து கொண்டிருப்பது இறை வழிபாடு அதிகப்படுத்துவது. சூரியன் கேது மட்டும்தான் பலமாக இருக்கிறார்கள். கேது இவற்றில் உங்களுக்கு ஞானத்தை தான் கொடுப்பார், கல்வியிலே ஒரு வெறுப்பைத்தான் காட்டுவார். இவை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர்களே. இதுவே கடகராசி என்பதற்கான வார கோச்சார பலன். இந்த வாரத்தில் நீங்கள் கிரக நிறைய பார்க்கின்ற பொழுது இறை வழிபாடு எந்த இறைவனை வணங்குவது என்று பார்க்கின்ற பொழுது வக்ர செவ்வாயை நீங்கள் சரி பண்ண வேண்டும். ஆகில் கந்தனை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் அருகில் இருக்கின்ற முருகர் ஆலயம் செல்லுங்கள். செவ்வாய் உங்களுக்கு முழுமையான யோகாதிபதி. அவர் வக்ரமாக இருக்கிறார். அவர் ஒரு சனியை 8ஆம் பார்வையாகவும் பார்க்க சுக்கிரனை பார்க்கிறார். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை கந்தன் வழிபாடு செய்வது கவலைகள் தீரும். இது இறை வழிபாடு. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்போதும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்போதும் கேட்டுக்கொள்கிறேன். பலன்கள் கொஞ்சம் கரடுமுறையாகத்தான் இருக்குது கடகராசிக்கு. இருந்தாலும் கிரக நிலையில் கோள்களின் கோலாட்டத்தில் இவை நடக்கக்கூடிய ஒன்று தான். மாற்றங்கள் இருக்கிறது, முன்னேற்றமும் இருக்கிறது. எனவே இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு இவ்வாரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 5லே சூரியன் குருவோடைய வீட்டில் தனித்திருப்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. மேலும் புதன் உங்களுக்கு நாளில் யோகமாக அமர்ந்திருக்கின்றார். குரு பார்வை வேறு இருப்பது, சனி பார்வையும் இருக்கிறதாலும் குரு பார்வை மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை இவர்கள் இருவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். குரு வக்ரமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக 10ல் குரு இருப்பது யோகம் அல்ல, ஆனால் வக்ரமாக இருப்பதனால் யோகமற்ற நிலை மாறி நல்ல பலன்களை கொடுப்பார். எனவே இவ்வாரம் உங்களுக்கு புதன், சூரியன், குரு யோகத்தை தருகிறார்கள். செவ்வாய் 12லே நீச்சம் பெற்று அமர்ந்து வக்ரம் பெறுவதனால் பாதிப்பு இல்லை. கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும், தூக்கம் வராது. இருந்தாலும் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. இவையெல்லாம் இவ்வாரத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு. பாதகமான அமைப்பு என்று பார்க்கின்ற பொழுது 7ல் சனி, 8ல் ராகு, 2ல் கேது, இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற நிலை, பாதக நிலை என்றாலும் கோச்சார வேத எடுப்பில் இவர்களால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. காரணம், உங்களுக்கு சனி 7ல் இருக்கும்போது 6ல் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ராகு 8ல் இருக்கும்போது 7ல் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ஆகையால் சனி ராகுவால் பாதிப்பு இல்லை. கேது சுக்கிரன் 6ல் இருக்கிறார். 6ல் சுக்கிரன் இருக்கின்ற பொழுதும் கெடுபலன் தான். 12ல் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. இவையெல்லாம் கோச்சார வேத அடிப்படையில் இவையெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை தரவாத ஒரு அமைப்பு. இருந்தாலும் நன்மை இல்லை. ஆனால் 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். கேதுவோடு எந்த கிரகமும் சேர்க்கை பெறவில்லை. இவ்வாரத்தில் சந்திரன் இருக்கிறார். இருந்தாலும் கேது ஒரு பற்றற்ற நிலை. குடும்பம், பணத்தின் மீது ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலை, குடும்பத்தின் மீது ஒரு பற்று இல்லாத நிலை, வேண்டா விருப்பாக அன்பாக பேசுகிற மாதிரி ஒரு நடிக்கின்ற ஒரு நிலையாக இருக்கும். குடும்பத்தில், கணவன் மணி உறவில் போன்றவற்றில் சந்நியாசி யோகத்தின் மீது ஆர்வத்தை காட்டக்கூடிய ஒரு பாதகத்தை கேது கொடுப்பார். இதை தவிர்க்க வேண்டுமெனில் கணபதி வழிபாடு நல்லது தினந்தோறும். ஆகையால் இந்த கேது தான் இந்த பாதகத்தை செய்கிறாய். வாரத்தை பொறுத்தவரை இது ஆண்டுக்கோள் செய்கின்ற பாதகம். ராகு கேது பயிற்சி வரை நீங்கள் கேது
வழிபாடாக கணபதி வழிபாடு செய்வது. ஆனால் ராகு கேது பேச்சும் உங்களுக்கு ராசிக்கு கேது வருகிறார், ராகு 8-7க்கு வருகிறார், அது வேறு. இப்பொழுது இருக்கின்ற இந்த வார பலனிலே கேது தான் உங்களுக்கு பாதிப்பை தருகிறார் பாதகமாக. எனவே நாம் சாதக பாதகத்தை பார்த்தோம். இனி துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்றவர்கள் 10ல் குரு வக்ரமாக இருக்கின்ற நிலை. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இல்லை, வரவுகள் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். ஆனால் செலவுகள், வீண் செலவுகள், மருத்துவ செலவு, ஆடம்பர செலவு, இல்லாத ஆடம்பர செலவுக்கு பணப்பிரச்சனையே இருக்கிறது. ஆனாலும் மருத்துவ செலவு, வீண் திடீர் வண்டி வாகனம் பழுது பார்க்கக்கூடிய செலவு, எதிர்பாராத செலவு, இவை வரவுகள் நன்றாக இருந்தாலும் செலவுகள் அதை மீறி இருக்கும். அதுதான் இங்கே பிரச்சனை. வரவு இருக்குது, ஒரு சேமிப்பு எடுக்கலான்னு ஒரு பணத்தை நீங்கள் சேர்ந்து வைத்துக்கலாம், நாளைக்கு பேங்க்கில் போடலான்னு பார்த்தீங்கன்னா நைட்டே ஒரு செலவு வச்சிருக்கும். இது தவிர்க்க வேண்டுமெனில் செவ்வாயை நீங்கள் சரி செய்ய வேண்டும். கந்த சஷ்டி கவசத்தை இதென்றோடும் கேட்க வேண்டும். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் வரவுகள் நன்றாக, சிக்கன நடவடிக்கை நல்லது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் பிரச்சனை இருக்கின்றது. 6ல் சுக்கிரன் இருக்கிறார். ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை உத்தியோகத்தில். எனவே வீண் எதிர்பால் இனத்தினர் கேலி கிண்டல் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் அதை பெரிதாக்கி விடுவார்கள். ஆகையால் உத்தியோகத்தை பொறுத்தவரை எதிர்பாலின ஆண்கள் பெண்களை கிண்டல் செய்வது, பெண்கள் ஆண்களை கிண்டல் செய்வது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களும் குறை சொல்வதும் தவிர்க்க வேண்டும். இது நிச்சயமாக வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி உயரதிகாரிகள் ஓரளவுக்கு நட்புறவை காட்டுவார்கள். 5ல் சூரியன் குருவோடு வீட்டில் இருப்பதனால் இவை கவனத்தில் வைத்துக்கொள்வது நல்லது. பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 7ல் சனி, 2ல் கேது, கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குன்னா, சனியால் இப்பொழுது பாதிப்பு இல்லை. கணவருடைய ஒரு அன்பு ஒத்துழைப்பு இருக்கும். பொதுவாக கும்பராசியில் பெண்கள் போன்ற நீங்கள் தான் தைரியசாலியாக இருப்பீங்க. குறிப்பாக பூரத்தில் போன்ற அதிக கோபத்து கொண்டவர்களாக இருப்பீர்கள். மகத்தை போன்றால் ஜெகத்தை ஆளக்கூடியவர்கள். உத்திரம் சொல்லவே வேண்டாம், அதிக கோபம் வரும். இயற்கையான ஒன்று சிம்மராசியில், பெண் சிங்கம் அல்லவா. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அன்பும் பாசமும் இருக்கும் குடும்பத்தில். குழந்தைகளுடைய படிப்பில் பிரச்சனை இல்லை. 5ல் சூரியன் இருக்கிறார், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நட்பு வீடு அல்லவா, குருவுக்கு வீட்டில் இருக்கிறது சூரியன் ரொம்ப பிடிக்கும். அடுத்த திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை, சுக்கிரன் சாதகம் இல்லை, மார்கழி மாதம். எனவே இந்த வாரம் பெரிய அளவில் அதுக்கான ஒரு முயற்சியும் இல்லை. காதலித்து கொண்டிருக்கும் நண்பர்கள், இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறார். எனவே மனதிலேயே எந்த விதத்திலும் ஒரு பிரச்சனையோ குழப்பமோ இருக்காது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு ஏற்கனவே காதலித்து விட்டீர்கள். ஆகிய எந்த விதத்திலும் பெரிய அளவில் இந்த வாரத்தில் பிரச்சனை இல்லை. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு தாராபலம் பார்த்து கொள்ளுங்கள். சுக்கிரன் சாதகமற்ற நிலைத்தான். எனவே காதல் பொறுத்தவரை இந்த வாரம் வெளிப்படுத்துவதிலே வெற்றி இல்லை. அடுத்தாக பார்க்கின்ற அரசியல் என்று பார்க்கின்ற 5ல் சூரியன் பரவாயில்லை. 5ல் சூரியன் இருக்கிறது பரவாயில்லை. இருந்தாலும் ஏன்னா கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. வரப்போகிறதும் அஷ்டம சனி. அடிக்கடி ஆலயம் செல்வது நல்லது. முடிந்தால் திருநள்ளாறு ஒரு முறை சென்று விட்டு வாங்க. 6 மாதத்துக்குள் நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் போக தேவையில்லை. இருந்தாலும் வாரந்தோறும் சனி ஆலயம் சிவாலயம் செல்வது நல்லது. குறிப்பாக சனிக்கிழமை போவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் செல்வது மிக மிக நல்லது. கலைத்துறை பொறுத்தவரைக்கும் சிம்மராசிக்கு இந்த வாரம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். பணப்பிரச்சனைகள் அதிகரிக்கும். வெளியீடுகளில் படைப்புகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கிறது. சுக்கிரன் 6ல் இருப்பதனால், பொதுவாக சுக்கிரன் 6ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் பாதிப்பை கொடுப்பார். ஆனால் 12ல் செவ்வாய் இருக்க பாதிப்பு இல்லை, ஆனால் முடக்கம் இருக்கும். முடக்கனாலே நீங்கள் வட்டியை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் கலைத்துறையில் இருக்கிற பிரச்சனை. உங்களும் எச்சரிக்கையாக முன் யோசனையும் செயல்படுவது நல்லது. இறுதியாக மாணவ கண்மணிகள், புதன் 4ல் இருக்கிறார். உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம், சோர்வு இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். என்றாலும் படிப்பில் இந்த வாரம் பிரச்சனைகள் இல்லை, நன்மை இருக்கிறது. தேர்வுகள் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை, தேர்வுகள் இருந்தாலும் வெற்றி இருக்கிறது. இதுவே சிம்மராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி இவ்வாரத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற போது செவ்வாய் தான் 12ல் இருக்க. குருவை கூட பிரச்சனை இல்லை, குரு வக்ரமாக இருக்கிறது நல்லது. சனி, நான் ஏற்கனவே சொன்னேன், சனி நீங்கள் 7ல் சனி இருக்கார். இப்பயே வணங்கிட்டே இருக்கணும். 7ல் சனி 8க்கு போகிறார். ஆகையால் சனியை நீங்கள் சனி வார பலனையும் கேட்க வேணாம். வருட பலனாகவே நீங்கள் வாரம் சனிக்கிழமை போகணுன்றது ஒரு
கடமையாக வைத்துக் கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த செவ்வாய்க்குரிய சனி வழிபாடு தனி. அது முடிவுக்கு வந்தது விட்டது. 8 இருக்கிற 7 இருக்கிற சனி 8க்கு போகணும், 8ல் இருக்கிற சனி 9க்கு போகணும் என்ற நிலை இருக்குது. சனிக்கிழமை எப்பொழுதும் எல்லோரும் சனி ஆலயம் செவ்வாய் செல்வது நல்லது. சனிக்கிழமையில் ஒரு அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது. அது தனி ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்குரிய கந்த வழிபாடு செய்யுங்கள், கந்த சஷ்டிக்கு ஏற்றுங்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி என்பவர்களே, இவ்வாரம் அனைத்து கிரகமும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக இருக்கின்ற சிறப்பு இருக்கிறது. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ராசியாதிபதி 3ல் பகை வீட்டில் இருக்கிறார் என்றாலும் 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அவ்வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். சனியோடைய பார்வை, குருவோடைய பார்வை வெற்றி. சனியோடைய பார்வை நன்மையை தரக்கூடிய, குருவோடைய பார்வை பிரச்சனை இல்லை. எனவே இந்த வாரம் முயற்சியே தைரியம் இருக்கும், முயற்சியிலே பயம் இருக்காது, நம்பிக்கை இருக்கும். அவற்றுக்குரிய முனைப்பை காட்டுவீர்கள். 5ல் சுக்கிரன், 6ல் சனி, 11லே செவ்வாய் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பு, 9ல் குரு என்று குருவும் வக்ரம்தான் இருந்தாலும் அவங்களுக்கு கோள்கள் மிக சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த ராசியிலே கேது, 7ல் ராகு. எல்லாரும் உங்களுக்கு சனி, சுக்கிரன், குரு, செவ்வாய் இவர்கள் எல்லாம் இவ்வாரத்தில் உங்களுக்கு யோகமாக இருப்பது சாதகமான அமைப்பு. பாதகமான அமைப்பு என்று பார்க்கின்ற போது 4லே சூரியன் இருப்பது, சுகஸ்தானத்தில் உஷ்ணகிரகம் இருப்பதனால் சளி பிரச்சனைகள் ஏற்படும். ஏனென்றால் மழைக்காலம், சளி தொல்லை, அவையால் கொஞ்சம் உடல் நலத்து கொஞ்சம் சோர்வு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், அவ்விடத்தில் உஷ்ண கிரகம் இருப்பது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். மற்றபடி பார்க்கணும், கேது மனதில் அதனால் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார். கேது குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் ராசியில் அமர்ந்திருக்கின்றார். கிரக சேர்க்கை வேண்டாம். சந்திரன் இருக்கிறார். இந்த வாரம் அந்த வாரத்தில் சந்திரன் சேர்கின்றார். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சேர்வது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். சந்திரன் மனோக்காரகன், கேது சேர்ந்தால் அது ஒரு கிரகண நிலை. எனவே இந்த வாரம் மனதிலே குழப்பம் கொடுக்கும். சூரியன் சோர்வை கொடுப்பார், சந்திரன் குழப்பத்தை கொடுப்பார். இவைக்கு கணபதி வழிபாடு காலையில் கணபதி காயத்ரி மந்திரத்தை ஒரு 5 நிமிடம் கேளுங்கள். 5 கரத்தினைக்குரிய அது காயத்ரி மந்திரம், 5 கரத்தினைக்குரிய அந்த பாடல், ஏதாவது ஒரு பாடலை கணபதிக்குரிய பாடலை கேளுங்கள். இல்லை என்றால் விநாயகரை வினைகளை அகற்றக்கூடிய அவரை வணங்குங்கள். இது முக்கியம். இதுதான் இந்த வாரத்தில் பாதகமான அமைப்பு. அந்த பாதகமான அமைப்பு சூரியன் கேது செய்யக்கூடிய பாதகமான அமைப்பு. நீ துறை ரீதியாக பார்க்கணும். தொழில் வியாபாரம், தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் அவரே ராசியாதிபதி. அவர் 3லே அமர்ந்து சனி பார்வை இருக்கிறார். சனி உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. எனவே பூர்வ புண்ணியாதிபதியோட தொடர்பு உங்களுக்கு புதன் மீது இருப்பதினால், 6லே சனி மிக அற்புதமாக இருப்பதினால் எந்த ஒரு செயலிலும் தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பில் அந்த முயற்சிக்குரிய ஒரு ஆதரவு இருக்கும். நண்பர்களுடைய ஆதாயம் இருக்கும். மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாகும். புதிய புதிய சிந்தனைகள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் எவ்வாறு நீங்கள் அவற்றை விரிவுபடுத்தலாம், பெரிதுபடுத்தலாம் என்ற எண்ணம் இருக்கும். அவை இந்த வாரம் நன்மையை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். தன லாபம் நன்றாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் திக்பலத்திலிருந்து 4ல் இருக்கின்றார். 10ல் இருந்தால் திக்பலம், 4ல் இருப்பது சூரியன். ஆகையால்
உயரதிகாரிகள் கொஞ்சம் நட்பு பாராட்ட மாட்டார்கள், கொஞ்சம் வேலை பளுவு அதிகம் கொடுப்பார். ஆனாலும் சாதித்து காட்டுவீர்கள், அதையும் சாதித்து காட்டுவீர்கள். இருப்பினும் உயரதிகாரி மீது வெறுப்பை காட்டுவீர்கள், அதிக வேலையை கொடுத்து விட்டார்கள் என்று. அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் வேலை இருக்கிறது, இருந்தாலும் அவற்றையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள், அது நிச்சயம். வெறுப்பு உதயதிகள் மீது கக்காதீர்கள், கொட்டாதீர்கள், வார்த்தையிலே விட்டு விடாதீர்கள் கோபத்தை. மற்றபடி இந்த வாரம் உத்தியோகத்தில் சாதகமே வெற்றி இருக்கிறது. பெண்களுக்கான பலன் என்று பார்க்கும்போது திருமணமான பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். குடும்பஸ்தானத்துக்கு சுக்கிரன் 5 இருப்பது மிக மிக அற்புதமான பாதிப்பு இல்லை. செவ்வாய் ஆனால் பார்க்குறார், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வகையில் சுக்கிரன் 5 இருக்கிறது மிக சிறப்பு. கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் நன்றாக இருக்கும். திருமணமாகாத பெண்கள் மார்கழி மாதம் முயற்சி செய்ய மாட்டார்கள். இந்த வாரம் திருமண முயற்சி எடுப்பார்கள் என்றால் நல்ல வரம் அமையலாம். முயற்சிக்கலாம், நல்ல முயற்சிக்கலாம், தாராளமாக முயற்சிக்கலாம், பாதகம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கிற என்பது மிக அற்புதமான வாரம். மகிழ்ச்சி சந்தோஷம் கலவையில் இல்லை, சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நன்றாக பேசிக்கொண்டே இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரத்தில் எந்த விதத்திலும் கவலையில் சஞ்சலம் இல்லை, மிக மிக மகிழ்ச்சி தான் இருக்கிறது. காதலை வெளிப்படுத்தலாம், தாராளமாக வெளிப்படுத்தலாம். நல்ல வாரம் இந்த வாரம் உங்களுக்கு, தாராளமாக நீங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். சந்தோஷமான செய்தியே உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை மிக யோகமான வாரம். 5 சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை 5 சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர். மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் கொடுப்பார். கலைத்துறை பொறுத்தவரை அரசியலுக்கு ஆர்வமான இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களே, இந்த வாரம் சூரியன் 4 இருப்பது சிறப்பல்ல. அரசியலை பொறுத்தவரை அமைதியை காட்டுவதே நல்லது. அடுத்ததாக மாணவ கண்மணியை பொறுத்தவரை கவலை இல்லை. இந்த வாரம் கல்வியில் ஆர்வம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். செயல்களிலே உங்கள் முயற்சியில் நல்ல ஒரு பாராட்டுகளை நீங்கள் பெறுவார். இதுவே கன்னிராசி என்பதற்கான வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை இறை வழிபாட்டை அதிகப்படுத்த வேண்டுமெனில் நீங்கள் சுக்கிரனை வணங்குவதன் மூலம் உங்கள் யோகம் அதிகரிக்கும். சுக்கிரன் 5 இருப்பதும் யோகம் அதிகம். மகாலட்சுமி வழிபாடு. சனி 6 இருக்கிறார், ஆஞ்சநேயர் வழிபாடு சில உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் 4 இருப்பதனால் அது இருக்கிறார். நீங்கள் நன்மையை அதிகப்படுத்துங்கள், மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஒரு சளி பிரச்சனைலாம் ஒரு சின்னதாக தெரியும். அதுக்குரிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பீர்கள். முடிந்த வரைக்கும் நீங்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பதனால். மற்றபடி சுக்கிரன் சனிக்குரிய லட்சுமி வழிபாடு, அனுமன் வழிபாடு செய்வது, காயத்ரி அனுமன் சாலிசாவை கேட்பது மிக நல்லது. இதை இந்த வாரத்துக்குரிய இறை வழிபாட்டுக்குரியது. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு இந்த வாரத்தில் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும், 3 சூரியன் 6 ராகு மிக மிக பலமாக இருப்பதும், யோகாதிபதியான சனி 5 ஆட்சி பெற்றிருப்பதும், அத்தகைய சனியாகப்பட்ட மற்றொரு பாக்கியாதிபதி யோகாதிபதியான புதனை பார்ப்பதும், இவையெல்லாம் உங்களுக்கு மிக மிக சாதகமான அமைப்பு. இவ்வாரத்தில் 10 செவ்வாய் வகரமாக இருப்பது வெற்றியை தரும். 10 பாம்பு அல்லது அசுவரம் யோகம், 10 செவ்வாய் இருப்பது திக்பலம். இவையெல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு சாதகமான அமைப்பு. பாதகம் என்று பார்க்கின்ற பொழுது, மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது 8 குரு, ஆனால் அவர் வக்ரமாக இருக்கிறார். அவர் ராசிக்கு 6க்குரியவர், அவர் 8 வக்ரமாக இருப்பினும் வக்ர குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். வார்த்தையிலே கொஞ்சம் கவனம்.
திடீர் ஆசைகள் வேண்டாம். குருவுக்கு அது பிடிக்காது. பங்கு சந்தை, ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் இந்த மாதிரியான விஷயத்தில் பின்புறமாக இரண்டாம் கட்டமான ஒரு இரண்டாம் கட்ட தொழிலில் லாபம் பார்க்க வேண்டிய திடீர் லாபம் பார்க்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்தால் பொட்டென்று போட்டு விடுவார் குரு பகவான் தலையிலே. இதிலே கவனம் வேண்டும். இது உங்களுக்கு மிக மிக அவசியம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அடுத்த பாதகம் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் கேதுவோடு சேர்த்து பெற அந்த 2 நாட்கள் மிக மிக கவனம். மற்றபடி லாபத்தில் இருக்கிறார், ராசிக்கும் வருவார். எனவே சந்திரன் கேதுவோடு சேர்க்க பிறகு அந்த 2 நாட்கள் கவனம், எச்சரிக்கை. இந்த வாரத்தில் இவையே பாதகமான என்று பார்க்கின்ற பொழுது குரு ஆசையில்லாத அளவு பெரிய அளவில் பேராசை இல்லாமல் பார்த்து கொண்டால் பிரச்சனையிலே பேராசைப்படுவதற்கு பெருநேசத்தை கொடுப்பார். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக துறை ரீதியாக பார்க்கின்ற தொழில் வியாபாரம். உங்களுக்கு 10லே செவ்வாய் இருப்பதும் சந்திரன் 11 ராசிக்கு வருகின்ற யோகமான இந்த வாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. தனலாபம் நன்றாக இருக்கும். கேதுவோடு சேர்க்கப்பட்டனால் விரயமில்லை. இறை வழிபாட்டுக்குரிய நாட்களாக நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். அதனால் இறை வழிபாட்டுக்கு நீங்கள் செல்வீர்கள். குறிப்பாக ஞாயிறு வரும். அந்த ஞாயிறு அன்று நீங்கள் கோயிலுக்கு விடுமுறை நாளாகவும் வரும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் நல்ல லாபம் இருக்கிறது. முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. அதாவது உத்தியோகம், உயரதிகார நட்பு பாராட்டுவார்கள். நல்ல உங்களை தட்டி கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். 3லே சூரியன் இருப்பதனால். ஆக இந்த வாரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வு இருக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகளை எதிர்பார்க்கலாம். சாதகமான ஒரு வெற்றிகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எல்லாவற்றும் உங்களுக்கு யோகம் இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிலே அன்பு, பாசம் இருக்கும். உங்களை அவர் புரிந்து கொள்வார், அவர்களை நீங்கள் புரிந்து. காரணம் 7க்குரிய செவ்வாயும் ராசியாதிபதி சுக்கிரனும் ஒருவர் பார்த்துக் கொள்கின்ற யோகம் ரொம்ப ரொம்ப நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உறவுகளிடம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். திருமணமாகாத பெண்களுக்கு மார்கழி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவ்வாறு முயற்சிக்கின்றவர்கள் சுக்கிரன் நாங்கள் இருப்பது யோகம்தான். முயற்சிப்பதில் வெற்றி இருக்கிறது. கலைத்துறை, காதலை விட்டுவிட்டேன். காதலை என்று பார்க்கின்ற காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பாதகம் இல்லை. அன்பு அதிகரிக்கும். ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கடுத்த காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக வெளிப்படுத்தலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி இருக்கிறது. நல்ல பதில் கிடைக்கும். கலைத்துறை என்று பார்க்கும் யோகம். இந்த வாரத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்கிறார். எந்த கிரகத்தோடு தொடர்பு? செவ்வாயோட தொடர்பு இருக்குது. அது ரொம்ப நல்லது. எனவே கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்ற முன்னேற்றம் இருக்குது, வெற்றி இருக்குது, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்பில் வழியில் தடைகள் இல்லை. அரசியல் சூரியன் 3 இருப்பதே மிக மிக அற்புதமானது. லாபத்துக்குரிய 11க்குரிய 3 இருப்பது மிக மிக அற்புதமான அமைப்பு. எனவே அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியம், வெற்றியும் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற மாணவ கண்மணிகள், கல்வி ஸ்தானத்தில் புதன், குரு பார்வை, சரி பார்வை தவறில்லை துலாம் ராசிக்கு. எனவே கல்வியை பொறுத்தவரை இந்த வாரம் கவலை இல்லை. நல்ல ஒரு மதிப்பு, மரியாதையும் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இதுவே துலாம் ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இந்த பதிவை உங்களுடைய நண்பருக்கும் உற்றார் உண்மைகள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யுங்கள். லைக் பட்டன் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தில் இருவழிப்பாடு என்று பார்க்கணும். வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் கணபதி வழிபாடு செய்வது நல்லது. கேது 12லே ராசி இருப்பதனால் இந்த வாரத்துக்கு பிறகு கணபதியை வணங்குவது, தினந்தோறும் அருகில் இருக்க கணபதி ஆலயம் செல்வது நல்லது. மனதில் தேவையற்ற குழப்பத்தை களைவார் கணபதி. வினைகளை அகற்றக்கூடிய விநாயகர் உங்கள் வினைகளை, தேவையில்லாத மன சிந்தனைகள், தடுமாற்றங்களை அகற்றுவார். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். பிறகு இவ்வாரத்தில் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி என்பதிலே இவ்வாரத்தை பொறுத்தவரை 3 அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தையும் முயற்சியிலே மகிழ்ச்சி சந்தோஷமான ஒரு ஆர்வத்தையும், 11 அமர்ந்திருக்கின்ற கேது எந்த ஒரு விஷயத்தில் கடவுள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நடக்கும் என்கின்ற தன்னம்பிக்கை விடாமுயற்சியும், ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 9 அமர்ந்திருந்தாலும் அவர் நீச்சம் பெற்றாலும் வக்ரம் பெற்றிருக்கின்ற ஒரு திடீர் வெற்றியை தர வேண்டும் என்கின்ற தைரியமான முன் யோசனையோடு முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவதையும், இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பாதகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 2லும் 4 சனியும் இருப்பது சரியல்ல. சூரியன் 2 இருக்கின்ற போது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கப்பட்டால் பாதிப்பில் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் 4 உங்களுக்கு சனி இருக்கின்ற போது 3 கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 3 சுக்கிரன் சனியால் அப்போ சூரியன் உங்களுக்கு பாதிப்பை தருவார், பாதகத்தை தருவார். இவ்வாரத்தை பொறுத்த என்ன கொடுப்பார்? சூரியன் 2 இருந்தால் வாக்குஸ்தானத்தில் ஒரு உஷ்ண கிரகம், வார்த்தையிலே ஒரு அதிகார தோரணையை கொடுப்பார், எதேசதிகாரமாக பேச வைப்பார், எதற்காலமாக பேச வைப்பார், எடுத்திருந்து பேச வைப்பார். இது சூரியன் செய்வார். இந்த பாதகம் கவனத்தில் வைத்துக்கொள்வது நல்லது. வார்த்தை பளிச்சென்று வேறு விதமாக நீ போ அப்படிங்கிற மாதிரி என்ற வார்த்தைகளை ஒரு மாதிரியாக பேசுவீர்கள். அதை தவிர்க்க வேண்டும். பொதுவாக விருச்சிக ராசியே செவ்வாய் ராசி அதிபதி தைரியம் துணிச்சல் இருக்கும். அதுவே இப்போ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. ஒரு அதிகாரமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள். ஒரு மக்கள்லேயும் உங்களுக்கு செல்வாக்கு ஒன்று இருக்கும். விருச்சிகத்துக்குன்னு ஒரு தனி ஒரு செல்வாக்கு இருக்கும். கேட்டை கோட்டை அமல் என்பார்களே. ஆகையால் உங்கள் ராசியை பொறுத்தவரை இப்போ 2 சூரியன் இருக்கிறது, கொஞ்சம் கவனம் வேண்டும் வார்த்தையிலே. இதுவே இந்த வாரத்தை பொறுத்தவரை பாதகம். ஆகையால் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 10க்குரிய சூரிய பகவான் 2 அமர்ந்திருக்கின்றார். கிரக சேர்க்க வேறு இல்லை. எனவே பணம் விஷயத்தில் 10க்குரிய 2 இருப்பது நன்மை. பண வரவு நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் சில வாக்குகளை கொடுத்து விட்டு அந்த வாக்குகளை கொடுத்து விட்டேன் என்று கடன் வாங்கி நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பீர்கள், பணம் கொடுப்பீர்கள். இப்படி கொடுத்தீர்கள் என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். இந்த வாரத்தை பொறுத்து யாருக்கும் ஜாமீன் போட்டீர்கள் என்றால் நீங்கள் தான் சிக்கலை மாட்டுவீர்கள். அப்புறம் நீங்கள் தான் அந்த பணத்தை பைசல் செய்ய வேண்டியதாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் பண வரவு நன்றாக இருக்கும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். வீண் முன் யோசனை இல்லாமல் யாருக்கும் பண உதவியை செய்யாதீர்கள் வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம், மிக மிக கவனம்தான் வேண்டும். சூரியன் 2 இருக்கார், 10க்குரியவர். வார்த்தையே உங்களுக்கு எதிராக திரும்பும். நீங்கள் சொன்ன உடனே 10 விஷயமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. நாம் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல வேறு ஒன்று பிடிச்சா மாதிரியா இருக்கும். ஆகையால் வார்த்தையிலே கவனம் வேண்டும். உயரதிகாரி அவற்றை கெட்டியாக பிடித்துக் கொள்வார். ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு எதிரி அதை பயன்படுத்திக் கொள்வார். எனவே உத்தியோகத்திற்கு முன்பர்கள் கவனம்தான் வேண்டும் வார்த்தையில். மற்றபடி உங்களுக்கு உடல்நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை காட்டு. 4 சனி இருக்கலாம், இருந்தாலும் பாதிப்பில்லை. இருந்தால் வார்த்தையிலே கவனம் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்தாக பெண்களுக்கான பலன். 7க்குரிய சுக்கிரன் 3 இருப்பது நன்மை. ஆகையால் கணவன் மனைவிகளெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளாலும் மகிழ்ச்சி பேசணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதால் திருமணமான பெண்களுக்கு இந்த வாரம் அந்த குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை இல்லை. தொழில் வியாபாரம் ஊற்றினா ஆண்களுக்கு சொல்கிறது உங்களுக்கும் போடுங்க. அதுக்கு அடுத்தாக திருமணமாகாத பெண்கள் மார்கழி மாதம் பொதுவாக திருமண முயற்சி எடுக்க மாட்டேன். அப்படி முயற்சிக்கின்றவர்கள் சுக்கிரன் சாதகமாக இருக்கால் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல வாரம் இந்த வாரம். அடுத்தாக கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அற்புதமாக இருக்கிறார். ஆக இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய வெற்றிகள் இருக்கிறது. நல்ல ஒரு வாரம், மகிழ்ச்சி இருக்குது. காதலித்து கொண்டு நல்ல சந்தோஷமான வாரம். சுக்கிரன் அற்புதமாக இருக்காரே, நட்பு வீட்டில் இருக்காரே. அகலுக்கு காதலை பொறுத்தவரை கவலை இல்லை, அன்பு அதிகரிக்கும். அதுக்கடுத்தாக காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக வெளிப்படுத்தலாம். ஆனால் 2 சூரியன் இருக்கார். கேட்குற தோரணையிலே கொஞ்சம் அன்பை காட்டுவது நல்லது. மற்றபடி காதலை வெளிப்படுத்தல இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் தான். தோரணை மட்டும் கொஞ்சம் அதிகாரமாக கேட்குறாங்க. காதலை வெளிப்படுத்தல நிறைய கலை இருக்கிறது. இந்த வாரம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது, நல்லது நடக்கும். அதாவது அரசியலை பொறுத்தவரைக்கும் சூரியன் நல்லாகவே இல்லை. அவர் 2 இருக்கார், கிரக சேர்க்கையும் இல்லை. எனவே இந்த வாரத்தை அரசியலை பொறுத்த வரைக்கும் பதவிக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பெரிய வெற்றி அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த வாரம் அது ஜாதகம் தான் சொல்லும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை கல்விக்கு புதன் ராசியில் இருப்பதும் குரு பார்வை இருக்குது. உங்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தான் இந்த வாரத்தில் எதுவும் இல்லை. இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தில் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தீங்கன்னா இறைவழி பார்ப்போம்னா நிச்சயம் சூரியன் தான். சூரியன் 2 இருக்கார்.
ஆகிய சூரியன் 2னா வந்து சிவாலயம் சொல்லுங்கள். சனிக்கிழமை இது சூரியன் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்று குரு ஓரை, குறிப்பாக சூரியன் 6 மணிக்கு சூரிய உதயம் என்றால் 11லேருந்து 12 இதுதான் குரு ஓரை. நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணால் குரு ஓரை வந்து என்ன டைம்னு உங்கள் நாட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த டைமை நீங்கள் பார்த்துங்க. சூரிய உதயம் சன்ரைஸ் வச்சு பார்த்துங்க. அதை பார்த்துக்கும்போது அந்த குரு ஓரையிலே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு. செவ்வாய் வர நீ வந்து வக்ரமாக இருக்கனால மனது கொஞ்சமான வக்ரமான ஒரு தேவையில்லாத ஒரு கனவுலாம் வரும், கெட்ட கனவு. எனவே முருகராலயம் இல்லை கந்தசஷ்டி கருத்துக்கு எப்பவுமே விருச்சிக கந்தசஷ்டி கருத்துக்கு நல்லது, வெற்றி வரைக்கும் அதையும் செய்து வாருங்கள். எனவே கந்தசஷ்டி கவசத்துக்கு இந்த வாரத்துக்கு நான் பண்ணணும். எப்பவுமே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கேட்கணும் கந்தசஷ்டி கவசத்தை. அது உங்களுக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுக்கு தானே நல்லது. அது செய்யுங்கள். இது இறைவழிபாட்டுக்குரிய அமைப்பு. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கிறேன். அதை செய்து வரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி என்பவர்கள், ராசிக்கு 6, 8, 12 கிரகங்கள். போன வாரமும் கூறினேன், அதுக்கு போன வாரம் கூறினேன். எப்படி இருந்தது அதுக்குன்னு கமெண்ட்டில் கொஞ்சம் போடுங்க. இருந்தாலும் இது ஒரு ரொம்ப முக்கியமான இது. 6, 8, 12 கிரகங்கள் இருந்தாலே ஒரு யோகம். இப்போ வந்து இந்த வாரத்தை பொறுத்துக்கும் பரவலாக 9 ராசியில் 9 கிரகங்கள் மிக அற்புதமான அமைப்பு. கண்கொள்ளாக காட்சியாக பார்க்குறதுக்கு இருக்குது கட்டங்களை பார்க்கின்ற போது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிக்கு 2 சுக்கிரன், சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்த 10, 11 இருக்கிற யோகம். ராசிக்கு குரு 6 வக்ரமாக இருப்பதும் பலம். ஆகையில் இதெல்லாம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். 3 சனி மிக மிக யோகம். சனி 3 இருப்பது மிக மிக யோகம். இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. 4 ராகுவும் வந்து உங்களுக்கு சாதகம்தான். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு. பாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 செவ்வாய் 8 இருக்கும்போது ராசிக்கு 7 ஏதாவது கிரகம் இருந்தால் பிரச்சனைலாம் 7 எந்த கிரகமும் இல்லை, சந்திரன் கூட இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் ராசியில் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். சூரியனை ஒரு உஷ்ண கிரகம், ஹீட், உஷ்ண கிரகமான உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏற்கனவே குளிர்காலம், மழைக்காலம், மழை வேறி பெய்து கொண்டு குளிர்காலம் குறிப்பாக. அப்போ வந்து சளி தொல்லை, மூச்சு திணறல், வயிற்று பிரச்சனை, அஜீரண கோளாறு போன்றவைக்கான பிரச்சனைகள் சூரியனால் ஏற்படும். சூரியன் வேறு தனித்திருக்கிறார், எந்த கிரகத்துடைய சேர்க்கையும் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் இதுதான் வந்து பாதகம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. புதன் 12 இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. இந்த சூரியன் தான் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தத்தையும் உடல் சோர்வுகளையும் கொடுப்பார். இதுக்காக வந்து என்ன செய்யணும், இது வந்து இந்த வந்து கொஞ்சம் உடல்நலத்தில் இந்த முன் யோசனை உணவு பழக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற ஒரு 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 12 வரையத்தில் இருக்கிறார். வீண் செலவுகள் செய்வீர்கள், ஆடம்பர செலவுகள் செய்வீர்கள், திடீர் செலவுகள் ஏற்படும், எதிர்பாராத செலவுகள், வீண் விரயங்கள் இவையெல்லாம் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. சிக்கன நடவடிக்கை, முன் யோசனையும் செலவுகள் வைத்துக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் சேமிப்புகள் கரையும். அடுத்ததாக உத்தியோகம் 2 சுக்கிரன் இருக்கிறார். வார்த்தையில் கொஞ்சம் இனிமை காட்டுவீர்கள். ராசியிலே சூரியன் இருக்கிறார். உடல் சோர்வையால் கொஞ்சம் வேலையிலே கொஞ்சம் அசதியாக உணர்வீர்கள். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தனுசு ராசி கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நான் இருக்கக்கூடிய வரை சளி தொல்லை போன்றவைகளால் கொஞ்சம் அழுத்தம், உடலில் கொஞ்சம் சோர்வு இருக்கும், விடுமுறை கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு பொது பலன்.
யாராவது ஒருத்தர் எடுப்பார், நீங்கள் எல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாலும் தப்பு இல்லை. இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குதுன்ற ஒரு வார்த்தையை அதுதான் போட்டுவிடுங்க. தமிழ் மிக அற்புதமான மொழி. இருந்தாலும் இவையெல்லாம் இந்த சூரியன் ராசியில் இருக்கக்கூடிய அந்த பாதகம்தான் அது. இருந்தாலும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் பகைமை காட்ட மாட்டார்கள். இவையெல்லாம் அதுவே போதுமே. ஆகையால் உங்களுக்கு கொஞ்சம் நன்றாகவே இருக்கும் இந்த வாரத்துக்கு. பெண்களுக்கான பலன், திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், அற்புதமான அமைப்பு. இவையால் கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். எந்தலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே திருமணமான பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். திருமணமாகாத பெண்களுக்கு மார்கழி மாதம் பொதுவாக முயற்சிக்க மாட்டார்கள். மார்கழி மாதம் திருமண முயற்சி தள்ளி போடுவார்கள். ஆடி மார்கழி போன்றவற்றில் புரட்டாசியிலும் இருந்தால் அப்படி முயற்சிக்கிறவர்களுக்கு சுக்கிரன் நன்றாக இருக்கிறார். குருபலம் இல்லை என்றாலும் குரு உங்களுக்கு 6ல் வக்ரமாக இருக்கிறார். குருவே உங்களுக்கு ராசியாதிபதி, அவருக்கு உங்களை கெடுக்க மாட்டார். சுக்கிரன் களத்திரக்காரங்க இல்லையா, அதனால் சுக்கிரன் நன்றாக இருக்கனால திருமண முயற்சி நல்லா இருக்கும். காதலை கொண்டிருக்கின்ற காதலித்து கொண்டிருக்கிற நண்பர்கள், காதலித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு சுக்கிரன் மிக அற்புதமாக செவ்வாயுடைய பார்வை, அது நல்லது. காதலை பொறுத்தவரை என்ன சொல்லுவாள், சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தாலும் சுக்கிரன் திருமங்கல யோகம். காதலை பொறுத்தவரை காதலித்து கொண்டிருக்கிற அன்பு பாசம் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றாக இருக்கும். சூரியன் ராசியில் இருக்கார், அதுவும் நல்லது தான். உங்களை பொறுத்தவரைக்கும் காதலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகாரத்தை காட்டுவீர்கள், அவங்களும் அதிகாரம். நீங்கள் தனுசு ராசி சிம்ம ராசியாக இருந்தால் உங்கள் அதிகாரத்துக்கு மீறிய அதிகாரம் அவங்க காட்டுவாங்க. யார் காதலித்து கொண்டிருக்கிற உங்களுடைய காதலனோ காதலியோ. மற்றபடி சந்தோஷம் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா, தாராளமாக வெளிப்படுத்துங்க. வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கா, நீங்கள் சொல்கிற வார்த்தை இனிமையாக இருக்கும், நல்ல பதிலே கிடைக்கும், வெற்றி நிச்சயம். நல்லது நண்பர்களே. அடுத்ததாக கலைத்துறையிலே சுக்கிரன் மிக அற்புதமாக இருக்கிறார். குரு 6ல் 8ல் செவ்வாய், திடீர் வெற்றி கிடைக்கும், எதிர்பாராத வெற்றி. பல படங்களை விழும்போது உங்கள் படம் தனியாக வர மாதிரி தெரியும், ஓடாதுன்னு நினைப்பாங்க மற்றவங்க. ஆனால் உங்கள் படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். அது தனுசு ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி இருக்குது. சூரியன் ராசியில் இருக்கார், அது அரசியலுக்கு நல்லது தான். சூரியனை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் செய்வார். அரசியலை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதிகள் அப்புறம் வேறு யார் தான் செய்வார், அதெல்லாம் சூரியன் நல்லது தான் செய்வார். இந்த வாரத்தை பொறுத்த அரசியலில் நல்லதே இருக்குது, இதெல்லாம் நல்லதே இருக்குது. அடுத்ததாக பார்த்தா மாணவ கண்மணிகளே 2 சுக்கிரன், அது உங்களுக்கு கல்வியை கொடுக்க மாட்டார், காதலை தான் கொடுப்பார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்துக்கும் குட்டி பையங்க ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியிலே ஆர்வம் குறையும், மகிழ்ச்சி சந்தோஷம் கேளிக்கை மீது இருக்கும். பெற்றோர்கள் அதனால் நீங்கள் திட்டம் வாங்குவீர்கள். மாணவ கண்மணிகள் இதே உயர்கல்வி காலேஜ் போயிட்டுருக்கவங்க, கல்லூரி போயிட்டுருக்கவங்களை பற்றி கவலை இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆர்வம் குறையும். நான் சொல்லிட்டு கல்வியோட டிபார்ட்மெண்ட்டு அகையில் இந்த ஆர்வம் குறையும் கல்வியை பொறுத்தவரை பார்த்துக்கொள்ளுங்கள். இதுவே தனுசு ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தில் இறை வெளிப்பாடு எடுத்துங்கன்னா 6ல் இருக்கிற குருக்கு தான் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வரணும். குருமார்கள் சித்தர்மார்களை வணங்குவார்கள். ராகவேந்திர சுவாமி, பாமன் சுவாமி, சாய்பாபா, அவங்கள வணங்கிட்டு வரணும். யாராவது ஒருத்தர் வேலைக்கிழமை வணங்குவது நல்லது. வேலைக்கிழமை அசைவ உணவு வேண்டாம். இது இறை வெளிப்பாடு. செவ்வாயும் வணங்கி வருவது நல்லது. கந்தனை வணங்குவதோ, கந்த சஷ்டி கவசத்தோ, தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கிறதோ கந்த சஷ்டி கவசத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி கமெண்ட் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் ராசியிலே சுக்கிரன், 11லே புதன், 2லே சனி இருந்தாலும் 7ன் முடிவு மிக விரைவில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று
சனியின் புது படம் ரிலீஸ் ஆகிறது. 3ஆம் இடத்துக்கு சனி வருகிறார். மிக மிக யோகத்தை தரப்போகிறார். யாருக்கு? மகர ராசிக்கு. எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், எத்தனையோ மன உளைச்சல்கள் முடிவுக்கு வந்து விட போகிறது மிக விரைவில். பொதுவாக கடைசி 6 மாதம் பெரிதாக கெடுதலை செய்ய மாட்டார், நன்மையை தான். அதுவும் ராசியாதிபதி பொதுவாக அடுத்த எல்லா ராசிக்குமே அப்படி தான். உங்களுக்கு ராசியாதிபதி, அதனால் எவ்வளோ சமாளிச்சிங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் பொருளாதாரத்தில் நல்ல லாபம், நல்ல பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை மகர ராசிக்கு. அதே பொருளாதாரத்தில் பிரச்சனை தான், குடும்பத்தில் ஆதரவு. இதெல்லாம் மகர ராசியை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? ராசியில் சுக்கிரன் அற்புதம், 11லே புதன் மிக மிக அற்புதம், 3லே ராகு அற்புதமான அற்புதம், 5லே குரு வக்ரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடணும். 3, 12க்கு ஆதிபத்திய விசேஷம் தான். எனவே இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சாதகம். அஷ்டம இது சந்திராசிரமம் வருகிறது. வெள்ளி சனி உங்களுக்கு சந்திராசிரமம். சந்திராசிரமம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சந்திரன் 8ல் இருக்கும்போது ராசிக்கு 7ல் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதையில் சந்திராசிரமத்தில் பாதிப்பு இல்லை. கோச்சார பலன் கொடுக்கும்போது கோச்சார வேதைக்கு மிக மிக முக்கியத்துவம் தான். இவர் கொடுக்கறதே கிடையாது. கூகுளில் போய் சர்ச் போட்டு பாருங்கள், கோச்சார வேதை சார்ட், கோச்சார வேதை சார்ட். இல்லை என்கிட்ட கேளுங்க, நானே லிங்க் அனுப்புகிறேன். ஏனென்றால் அந்த கோச்சார பலனை கூறும்பொழுது கோச்சார வேதைக்கு மிக மிக முக்கியத்துவம் தரணும். இப்போ அடுத்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் சனியோடு சேர்ந்துருவார். டிசம்பர் 28 சனி சுக்கிரனோடு சேர்ந்துருவார். அப்போ உங்களுக்கு 7 சனியால் பாதிப்பு இல்லை. சுக்கிரனோடு 2ல் சனி இருக்கும்போது சனியோடு எதாவது கிரகம் தான் பாதிப்பு கிடையாது. இதெல்லாம் பலன் சொல்லும்போது ஏற்றுக்கணும். யாரும் இங்கே பார்க்குறாங்க, ஆனால் நான் அதெல்லாம் பார்க்குறது எல்லாம் கரெக்டாக அப்படி தான். எல்லாத்துக்கும் இதே முக்கியத்துவம் கொடுப்பேன். அது என்னை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன், புதன், குரு இவரெல்லாம் சாதகம். சரி, பாதகம் செவ்வாய், சூரியன். சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கார், செவ்வாய் வந்து 7ல் இருக்கார். செவ்வாய் என்ன பண்ணுவார்? கோபத்தை கொடுப்பார், அவசரத்தை கொடுப்பார், உடல்நலத்தில் பாதிப்பை கொடுக்க பார்ப்பார், முயற்சிப்பார். காரணம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி. அவருக்கு சனிக்கும் பிடிக்கவே பிடிக்காது. எனவே அதிக ஆர்வமாக கடின உழைப்பு கொடுக்குறேன்ட்டு நேரங்காலம் பார்க்காம உழைக்காதீர்கள். தூக்கத்துக்கும் நேரம் கொடுங்கள். மகர ராசினால் கடின உழைப்பாளி, மிகப்பெரிய தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமல்ல, லட்சியத்தை கொண்டவர்கள். காரணம் சனி கர்மக்காரகன், அவர் ராசியாதிபதி, அவர் தனாதிபதி. எனவே உடல்நலத்தில் கவனம் வேண்டும். 7ல் செவ்வாய், 12ல் சூரியன் 12ல் இருக்கும்போது ராசிக்கு 11ல் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. புதன் இருக்கார், சூரியனால் பாதிப்பில்லை. ஆனால் ஒரு அட்டமாதிபதி, 8க்குரியவன் 12ல் இருக்கிறது விபரீத ராஜயோகம், திடீர் யோகம் தான். ஆனால் அவர் வந்து ஒரு கௌரவத்துக்கு எதனா ஒரு இலக்கை கொடுக்கணும்னு நினைப்பார். ஏன்னா சூரியன் சனிக்கு ஜென்ம பகை இல்லையா? எனவே கடன் பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டுருந்தா முதல்ல ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஏழை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஏழையில் கடன் இல்லைன்னா சொன்னால் நம்ப மாட்டேன். அதே அந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது குறிப்பாக வழக்கு போன்றவர்கள் நடந்து கொண்டு இருந்தால், செக்கு அதாவது காசோலை பிரச்சனை, வழக்கு செக் பவுன்ஸு போன்றவை இல்லை எதனால் வழக்கு இருந்தால் மிக கவனம் வந்து அஜாக்கிரதையாக இருந்து விட்டு இருந்தால் திடீர் பிரச்சனையை சந்திப்பீர்கள். காரணம் சூரியன் எப்படின்னா உங்களை வந்து பகமை செய்யணும்னு பார்ப்பார். பாதிப்பு இல்லை, இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இருபுறமோ 2ல் சனி, அவர் இயற்கையாக சூப்பர். சூரியன் 12ல் இயற்கையாக சூப்பர். ஆனால் சூரியன் பாதி சூப்பர் பாதி அசூப்பர். சூரியன் சூப்பரும் சரி அசூப்பரும் இருக்குங்க. எப்படின்னா ஏன்னா சூரிய தசை இருக்குல்ல, அதுக்கு 6 வருஷம் தான். சூரிய தசை யாருக்கும் யோகமே செய்ய மாட்டார். 6 வருஷம் தான். கேது கூட 7 வருஷம். அப்படி பார்க்கும் பொழுது சூரியன் கொஞ்சம் பாதகத்தை தருகிறார் இந்த வாரத்தில். அதை கவனம் வேண்டும். வழக்குகள் இருந்தால், வம்பு வழக்குகள் இருந்தால் 8 இதெல்லாம் பாதகம். எனவே இவற்றில் சாதகம் பாதகம் பார்த்தோம். இனி துறை ரீதியாக தொழில் வியாபாரம். லாபத்தில் புதன் அமர்ந்திருப்பது யோகத்தை தருவார். 10க்குரிய சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது தொழில் வியாபாரத்தில் திடீர் முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம், திடீர் முன்னேற்றம், எதிர்பார்த்த முன்னேற்றமே உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட கால திட்டங்கள் நடைமுறைக்கு வரும். நல்ல ஒரு செயல்களை செய்வீர்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். கமெண்ட்டில் போடுங்க எப்படி இருக்கின்றது. மற்றபடி நல்ல ஒரு வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தொழில் வியாபாரம் மிக ஏற்றத்தை பெறும். கடன் இருந்தால் அடைக்கப்பார்கள். இதை விட நல்ல நேரம் இல்லை. நல்ல நேரம் எல்லா நேரம் வரும், இதை விடன்னு சொல்ல மாட்டேன். இதை விட உன்னனால வரும். ஆனால் இப்போ இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். எனவே கடன் இருந்தால் கடன் அடைங்கள். ஏன்னா வரவுகள் நன்றாக வரும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் நல்லா இருக்குது. உங்கள் சுச்சுவேஷன், உங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருக்குது. காரணம் உங்கள் கிரக நிலைகள்லாம் நல்லா இருக்குது. ஆனாலும் சூரியன் வந்து 12ல் இருக்குது. ஆனால் சூரியன் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 8க்குரிய ஒரு 12 இருக்குது, நல்லது தான். திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது இந்த வாரம். ஏன்னா சூரியன் குருவோடைய வீட்டில் இருக்கார் இல்லையா? அஸ்வரனோட சேர்க்கை எதுவும் இல்லை, தனி சொன்னால் திடீர் பதவி உயர்வு, எதிர்பாராத ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எதிர்பாராத ஒரு திடீர் வெற்றிகள், திடீர் பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம் இந்த வாரம். ஆகவே இந்த வாரம் வந்து உத்தியோகத்தில் ஒரு திடீர் உயர்வு இருக்குது. உயர்வுகள் கிடைத்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்கள், திருமணமான பெண்கள், அன்பு இருக்குது, பாசமாக இருக்கும். ராசியில் சுக்கிரனோட மன மகிழ்ச்சியாக இருக்கும். 7 முடிய போகுதுன்ற ஒரு நிலை வந்துருச்சிங்களா? அதனால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் மனசு. இப்போ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும்.
இன்னும் இருக்குனாலும் இனிமேல் பிரச்சனை சனியால் இல்லை. இனி சனியால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் சுக்கிரன் சனியோடு சேருவார், அதுக்கப்புறம் சூரியன் சேருவார், அப்புறம் இப்படி புதன் வந்துடுவார். இனிமேல் இன்னொரு கிரகம் சேர்ந்துகிட்டே இருக்கனால திருமணமான பெண்களுக்கு இனி எல்லாமே மகிழ்ச்சி சந்தோஷம்தான். திட்டமிடுங்கள், எதிர்கால திட்டமிடுங்கள். 2025 திட்டமிடுதலை இப்பொழுதே ஆரம்பிக்க பாருங்கள். டிசம்பர் முடியப் போகிறது. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் மார்கழி மாதம் அவ்வளவா முயற்சிக்க மாட்டார்கள். அப்படி முயற்சிக்கின்றவர்களுக்கு நல்ல வாரம் இந்த வாரம் நல்ல வரன் அமையலாம். ஆகிய முயற்சிக்காதவை பற்றி முயற்சிக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் நன்றாக காதலித்துக் கொண்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரம். சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். என்ன அற்புதமான வாரம், என்ன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை. களைகட்டும் காதல் உங்களிடம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு தாராளமாக வெளிப்படுத்துங்கள். சந்திராசிரம நாள் மட்டும் வேண்டாம், மற்ற நாள் எல்லாம் வெளிப்படுத்துங்க. சந்திராசிரமம் கூட பாதிப்பு இல்லை, இருந்தாலும் சனி சந்திரன் பார்த்துக்கிறாங்களே, அதனால் அந்த நாளை மட்டும் விட்டுருங்க, மற்ற நாளில் காதலை விடுத்துங்க, நல்ல வெற்றியை கிடைக்கும். வெற்றி அப்படின்ற வார்த்தையும் இருக்கிறது அதுக்கு. அடுத்ததாக கலைத்துறை மிக நல்ல இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்புகள் வெளிவதை வெற்றிகள் இருக்கிறது. நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம், பெயர் புகழ் அதிகரிக்கும். உங்களுடைய பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஆகையால் இந்த வாரம் கலைத்துறை ரொம்ப களை கட்டக்கூடிய ஒரு வாரம். அடுத்தாக பார்க்கின்ற அரசியலுக்கும் மகர ராசிக்கும் அவ்வளவு தொடர்பு இல்லை. சூரியனும் 12 இருக்கார், சாதகம் இல்லை அரசியலை பொறுத்தவரை. அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன், மாணவ கண்மணி 11 புதன் அற்புதம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாரம். உயர்கல்வி அதுக்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்து எதனா ஒரு எக்ஸாம் எதனா எழுதுறீங்க, அதாவது அதுக்குரிய சம்மந்தப்பட்ட புதிய ஒரு கோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நல்ல ஒரு வாரம், தாராளமாக நல்ல ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும். இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை நீங்கள் வணங்க வேண்டிய இறைவழிபாடுகள்னா சூரியனை எப்படியுமே வணங்கக்கூடாது. செவ்வாய்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் செவ்வாய்க்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய்க்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு செய்வது, துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது. செவ்வாய்க்குனாக நேரடியாக முருகரை வணங்க வேண்டாம், காரணம் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது. மற்றபடி செவ்வாய் கோபத்தை தான் கொடுப்பார், பெரிய அளவு பொருளாதார ஏற்பாடு எதுவும் கொடுக்க மாட்டார். ஸோ துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது. மற்றபடி லட்சுமி வழிபாடு செய்வது உங்களுடைய செல்வத்துக்குரிய அதிகத்தை ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால லட்சுமி வழிபாடு, அனுமன் வழிபாடு செவ்வாய் என்று அனுமன் வழிபாடு செய்வது நல்லது, அது நல்லது. ஆகையால் செவ்வாய்க்கிழமைலாம் நீங்கள் ஆஞ்சநேயர் வணங்கணும், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையால் தைரியம் துணிச்சல் பிராக்கிரமம் செய்யக்கூடிய அனுமனை வணங்குவது நல்லது. மகாலட்சுமி வணங்குவதும் நல்லது. ஏன்னா மகாலட்சுமி செல்வத்தை கொடுக்குற ராசியிலே இருக்கிறதுனால இது இறைவழிபாடு. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கமெண்ட்டையும் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10 புதன், 12 சுக்கிரன், 11 சூரியன், 6 சனி என்று மாதக்கோள்கள் மிக சிறப்பாக இருக்கின்றார்கள். இவ்வாரத்தில் சந்திராசிரமம் வருகிறது. அந்த சந்திராசிரம நாட்களிலே கவனம் வேண்டும். அதாவது திங்கள், ஞாயிறு போன்ற நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக, குறிப்பாக ஞாயிறு, திங்கள் போன்ற நாட்கள் மட்டும்தான், ஞாயிறு குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சந்திராசிரமத்தில் கவனம். ஆனாலும்
சாதகமாக பார்க்கின்ற பொழுது சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய், குரு கூட வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு சாதகம். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கிறார்கள். ஆண்டுக்கோள்களை விடாமல் பார்க்குமா, அதுதான் பாதகமாக இருக்கிறது. ஜென்ம சனி, 2லே ராகு, 8லே கேது. கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுத்துங்க. சனியோடு கிரகம் சேர்ந்துட்டால் சனியால் பாதிப்பு இல்லை. ராகுவோட கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. ராகுவோட எந்த கிரகமும் சேரலை. எனவே சனி ராகு உங்களுக்கு முழுமையான, கேதுவும் அப்படி தான். கேது கூட கேதுவும் 8ல் இருக்கும்போது 7 கிரகம் தான் பாதிப்பு. எனவே ராகு, கேது, சனி 3 பேரும் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியவாகவே இருக்கிறார்கள். இவர்கள் தான் பாதகம் செய்வார்கள் இந்த வாரம். சாதகமும் பார்த்தோம், பாதகமும் பார்த்தோம். இனி துறை ரீதியாக தொழில் வியாபாரம் நல்லா கொடுக்கும். 10ஆம் இடம் புதன். ஜென்ம சனினாலும் நீங்கள் சனி ராசியாதிபதி. ராகு 2ல் இருந்தாலும் ராகு சனியை போல் ராகு. செவ்வாய் கேது 8ல் இருந்தாலும் கேது பெருசாக பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்க மாட்டார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த கடின உழைப்பு கூட ஒரு மதிப்பு மரியாதையும் அதுக்குரிய பண வரவும் இருக்கும். தொழில் வியாபாரம் இந்த வாரம் புதன் சிறப்பாக இருப்பதனால், லாபத்தில் சூரியன் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல வாரம். தொழில் வியாபாரம் நிச்சயமாக இந்த வாரம் பண வரவு நன்றாகவே இருக்கும். அடுத்தாக உத்தியோகம். உயர் அதிகாரம் நட்பு பாராட்டுவார்கள், ஒத்துழைப்பார்கள், தட்டி கொடுப்பார்கள். தவறு செய்தாலும் இதை எப்பயோ செய்ய தவிர நான் பெருசு பண்ணலான்னு பார்த்தேன், சக ஊழியர்கள் நட்பு காட்டுவார்கள். அதுவே பெரிய விஷயம். உயர் அதிகாரியில் கூட நீங்கள் சமாளிச்சிங்கன்னா கும்பராசி கடின உழைப்பாடி. உழைப்புக்குரிய பெயர் பெற்றவரே அதே சனி தான் உழைப்பு. அவரே ராசியாதிபதி. நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க கும்பராசி, கும்பலக்னத்தில் பிறந்தவங்க. தூக்கம் என்பதை மறந்து விடுவார்கள் வேலை என்று வந்து விட்டார். அப்படிப்பட்டவங்களுக்கு உயரதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரம் உத்தியோகம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு நீங்கள் தெய்வத்தை வணங்கி கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதை செய்து வாங்க தொடர்ந்து அந்த வாரத்தை பொறுத்தவரை கோள்கள் மாதக்கோள்கள் சாதகமாக இருப்பதனால் பிரச்சனைகள் எதையும் இல்லை. உடல் நலத்தில் கூட இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நிச்சயம் குறையும். இந்த வாரத்தை போல குறைந்தும் இருக்கும் போன வாரத்திலும். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே 7க்குரிய சூரியன் 11 இருப்பதனால் இப்பொழுது அன்பு கொஞ்சம் அதிகரிக்கும். ஏற்கனவே பிரச்சனை இருந்தவங்களுக்கு தான் அது கூட கொஞ்சம் மாற்றங்கள் தென்படும். இருந்தாலும் இப்போ தசாபதி நல்லா இருந்தாலும் 7க்குரிய 11 இருக்கிறனால இந்த வாரம் கணவன் மணி உறவு நன்றாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். 5க்குரிய புதன் 10 இருப்பனர். திருமணமாகாத பெண்களுக்கு மார்கழி மாதம் பொதுவாக முயற்சிக்க மாட்டார்கள். இருந்தாலும் அப்படி முயற்சிக்கின்றவர்கள் சுக்கிரன் சாதகமாக இருக்க தாராளமாக முயற்சிக்கலாம். காதலித்து கொண்டிருப்ப சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். நிறைய இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். காதலித்து கொண்டு காதலிக்கும் நீங்கள் செலவு செய்யும். இங்கே பெண் ஆண் என்ற வித்தியாசமே இல்லை. காதலனுக்கும் செலவு செய்கிறார்கள் காதலிகள். ஆகவே இந்த வாரம் காதலை பொறுத்தவரை செலவு இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் வெளிப்படுத்துங்க. சந்திராஷ்டம நாள் மட்டும் வேண்டாம், மற்ற நாளில் உங்களுக்கு நல்லா இருக்குது. தாராளமாக காதலை வெளிப்படுத்தலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக கலைத்துறை. நிச்சயம் நல்ல வாரம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு நம்ம கும்பராசிக்கு நிறைய சம்மந்தம் இருக்காங்க. குறிப்பாக சதயம், தனுஷ், சிம்பு, விஷால் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கும்பராசி சதய நட்சத்திரம் தான், இளம் நடிகர்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு கலைத்துறையில் படைப்புகள் வெளியீட்டில் நல்ல வாரமாக அமையும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். அடுத்தாக பார்த்தா அரசியல் லாபத்தில் சூரியன் யோகம்தான். பொதுவாக கும்பராசிக்கு அரசியல் தொடர்பு இல்லை, ஆனால் ஆசை இருக்கும். ஆக சூரியன் 11 இருக்கிறார். இந்த வாரம் யோகமும் இருக்குது. அடுத்தாக மாணவர்கள் புதன் 10ல் இருக்காரே, நல்லது தான். புதன் 10ல் இருக்கிறது யோகம்தான். கல்வியை பொறுத்த வரைக்கும் என்ன சனி இருந்தாலும் இந்த வாரம் புதன் உங்களுக்கு கை கொடுப்பார், முட்டு கொடுப்பார், எல்லாத்துக்கும் ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா இறை வழிபாடு என்றது கேட்டிங்கன்னா அனுமன் தான். அனுமன் சாலிசாவையும் துர்க்கையும் வணங்கி வர வேண்டும். 2ல் ராகு இருக்கிறனாலும் ராசியில் சனி இருக்கிறனாலும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள், துர்க்கை பாடல்களை கேளுங்கள். இது நல்ல இறை வழிபாட்டுக்கு நிச்சயம் நல்லதை நடக்கும். காகபுஜண்டரை வணங்கி வாருங்கள். சித்திர வழிபாடல் காகபுஜண்டரை வணங்கி வாருங்கள். அவரை பற்றி தெரியும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணாலே இருக்குது காகபுஜண்டர். அடுத்தாக இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும், கமெண்ட் செய்ய முடியும் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்கிறேன் கமெண்ட் செய்ய முடியும். இந்த இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி அன்பர்கள், இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 11 சுக்கிரன், 10 சூரியன் திக்பலத்தோடும் மற்றும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 3 அமர்ந்தாலும் வக்ரம் பெற்றிருப்பது இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு. பாதகமான அமைப்பு என்று பார்க்கின்ற ராசியிலே ராகு, 7 கேது, 12 சனி. ஆனாலும் 12 சனி இருந்தாலும் 11 ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் 12 11 இருக்கிறார்கள், சனி 7.5 பாதிப்பு இல்லை. ஆனால் ராகு கேதுவால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. 5 செவ்வாய் யோகாதிபதி செவ்வாய் 5 வக்ரம். அதிர்ஷ்டம் வராமல் தடுக்கக்கூடியதாக ஒரு நிலை இருக்கும். நடக்கும் என்று நினைப்போம், ஆனால் நடக்காத ஒரு நடந்து முயற்சியெல்லாம் எடுத்துவிட்டு முடிந்து விட்டது என்று நினைத்து கொள்வது தடையாரணம் ஒன்று கொடுக்குற ஒரு நிலை. இந்த வாரத்தில் உங்களுக்கு இறுதியாக வேலன் என்றும் உங்களுக்கு வேலன் மற்றும் புதன் போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அவையும் கௌட்டமும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பாதகமான அமைப்பு. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10 சூரியன் இருப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கடன் பிரச்சனையே இருக்காது. கடன் அடைப்பீங்க. கடன் பிரச்சனை இல்லாமல் கடன் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள் வச்சுக்கோங்க. விரைய சனியாக இருக்குன்னா செலவு தேவையற்ற செலவுகள் தவிர்க்க வேண்டும். தெரிஞ்சிருச்சு சனி விரயத்தில் இருக்கிறாருன்னு. ஏன்னா மீனராசின்னு வரும்போது 7 சனி நடக்குதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு ஆடம்பர செலவு தவிர்க்கக்கூடாது, தவிர்க்கணும். ஆடம்பர செலவை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். அதாவது ஏன்னா வீணாக தேவையில்லாத செலவு எதுக்கு, அதெல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லை. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் லாபம் இருக்கும். சுக்கிரன் 11 இருக்குன்னா லாபம் இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை தான் கொடுப்பார். இந்த நேரத்தில் பகை தான், ஆனால் இந்த நேரத்தில் நன்மையை கொடுப்பார். கோச்சாரத்தில் 11. எனவே லாபம் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. உத்தியோகம் 10 சூரியன் இருப்பதுனால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகள் இப்பொழுது உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். இப்போ நட்பு கொஞ்சம் பாராட்டுவார்கள். எதிரிகள் பிரச்சனைகள் மறையும். பிரச்சனை 6 பகை கொண்டவர் தான். நானும் 6 10 இருப்பது உபசயஸ்தானத்துக்கு அதிபதி. 3 6 10 11 உபசயஸ்தானம். 6 10 இருக்கிறது. அது ஒரு வகையில் நல்லது தான். ஆகவே உத்தியோகத்திற்கு பிறகு இந்த வாரம் கவலைகள் பிரச்சனைகள் இல்லை. ராகு உங்களை தான் குழப்பிப்பாரு. நீங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை, மற்றவங்களால் பிரச்சனை இல்லை. நீங்களே அடிக்கடி விடுமுறை எடுத்துருப்பீங்க, அடிக்கடி தேவையில்லாத யாருன்னா வாக்குவாதம் பண்ணியிருப்பீங்க, மனதை போட்டு ஒரு குழப்பி வைப்பீங்க. அதனால் பொதுவாக மீனராசிக்கு அது மாதிரி வராது. இப்போ கிரகம் அப்படி இருக்க, மீனராசியே ஒரு குருவோடி ராசி இல்லையா, புத்திசாலித்தமாக எல்லாத்தையும் அன்பு காட்டக்கூடியதாச்சே. கடின உழைப்பாளி நீங்கள், நேரங்காலம் பார்க்காம தூக்கம் பார்க்காம வழக்கு பார்க்குறவங்க நீங்கள். இப்போ நீங்களே குழப்பிப்பீங்க, மனசில் தேவையில்லாத சிந்தனை. அதுதான் இந்த தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை. குறிப்பாக உத்தியோகத்தில் அதை மட்டும் மாற்றிக்கொள்வது இறை வழிபாடும் தியானமும் தான் நல்லது. மற்றபடி பார்க்கும்போது உத்தியோகத்தில் இந்த வாரம் பிரச்சனை. அடுத்தது பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பம், தேவையில்லாத பிரச்சனைகள், செலவுகள் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. சுக்கிரன் இப்போ 11 இருக்கிற கொஞ்சம் பிரச்சனை தீரும். இருந்தாலும் இறை வழிபாடு தொடருங்கள், அதிகப்படுத்துங்கள். இது வரைக்கும் வணங்கவே இல்லைன்னா நிச்சயம் அனுமன் சாலிசா வச்சு இந்த கேளுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா திருமணமாகாத பெண்களுக்கு மார்கழி மாதம். பொதுவாக மார்கழி மாதத்தில் யாரும் திருமண முயற்சிக்கு ஈடுபட மாட்டார்கள். அப்படி ஈடுபடாமல் இருந்தாலும் தசாபுத்தி பார்த்து செயல்படுங்க. 7 விரைய சனி தான். ஆக இந்த வாரத்தை பொறுத்து திருமண முயற்சினா முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சிப்பதே நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். காதலித்து கொண்டிருக்கிறார்கள். காதலை பொறுத்தவரை சுக்கிரன் நன்றாக இருக்கிறாங்க. இந்த வார்த்தை போய் காதல் என்று வருகின்ற பொழுது காதலித்து கொண்டிருப்பதற்கு கவலை இல்லை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு, பாசம் உங்கள் இருவரிடம் இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் வெளிப்படுத்தலாம் தாராளமாக. சுக்கிரன் 11 இருக்கிறார். மற்றபடி மனசில் வச்சுக்கோங்க, 7 தொடரும் தான். ஆகையால் அதையும் மனசில் வச்சுங்க. ஆனால் என்னுடைய அறிவுரை என்றால் காதல் வெளிப்படுத்துவதில் இந்த வாரம் நல்ல வாரம். அது உங்களுக்கு தசாபுத்தியும் சாதனம் நிச்சயம் அன்பான வாழ்க்கையை அமையும். 7 வாழ்க்கையை அழிச்சிருந்தா ஒன்றும் கிடையாது, ஜாதகம் தான். ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்க. காதல் கை கூறிவிட்டார் நிச்சயம் எல்லாருக்கும் தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை பொறுத்த இந்த வாரம் நன்றாக இருக்கும். இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருக்க கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முயற்சிப்பதில் வெற்றி இருக்கிறது. ஒரு முறை திருநாடு சென்று விட்டாங்க. 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் செல்லலைன்னா ஒவ்வொரு 6 மாதமும் இந்த 7 நீங்கள் திருநாடு செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. இல்லை என்றால் அருகில் இருக்கின்ற சிவாலயம் செல்லுங்கள். இல்லை என்றால் தினந்தோறும் சனியுடைய காயத்ரி மந்திரம், சனியுடைய ஸ்தோத்திரங்கள், சனி இருதயம் கேளுங்கள். இதை தான் செஞ்சுட்டு வரணும். அது முடியும், அதை செய்து வாருங்கள். மற்றபடி அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறையை பார்த்தோம்.
அதுக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் 10 சூரியன். ஆனால் அரசியலுக்கும் மீனராசிக்கும் தொடர்பு சூரியன் நட்பு ஆச்சு. ஆக இந்த வாரம் சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறார். ஆகிய அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இது வரைக்கும் நிறைய பிரச்சனையை நான் பார்த்துட்டேன். அரசியல் தலைவர்கிட்ட மிகப்பெரிய அரசியல் தலைவர் நான் விரும்பக்கூடியவர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. ஆனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது அவங்களுக்கு. சூரியன் 10ல் வந்தாலும் அவங்க ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அவர் பெரிய தலைவர்கள்னால் ஜாதகம் நல்லா மிகவும் இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் அரசியல் மீனராசி என்று பார்க்கும்போது கொஞ்சம் நன்மை இருக்கிறது. அதுக்கு அடுத்தது மாணவ கண்மணிகளே நீங்கள் தினமும் இப்போ இந்த வாரப்புறத்துலேயே ஒரே வாரத்தில் இல்லாமல் மாறிடுமா? தொடரும் இறைவழிப்பாடு தொடரும். தினந்தோறும் அருகில் இருக்கிற கணபதி ஆலயம் சென்று வாருங்கள். தொடர்ந்து செல்லுங்கள். இப்போ இந்த 7 நடக்கிறதுனால இது செய்தே வரணும்னு உங்கள் கடமையாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற இறைவழிப்பாடு என்றால் என்ன? சனிதான், அனுமன் சாலிசாவை கேளுங்கள், ஆலயம் செல்லுங்கள். அனுமன் அல்லது கணபதி, துர்க்கை இது 3ம் நீங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ராகுவுக்கு துர்க்கையை செய்து வர வேண்டும். அனுமனை 7 வருடம் தொடர்ந்து வந்து தான் ஆகணும். செய்து வருவது நல்லது. இதுவே இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய பலன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு பலன் சொன்னது கொஞ்சம் சில கோள்களின் கோலாட்டத்தில் எல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று தான். சில ராகு ராசியில் இருக்கார், 12 சனி இருக்கார் என்பது சொல்லி தான் ஆகணும். ஆகையால் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயம் லைக் பட்டனை கிளிக் செய்ய மாட்டேன் என்று தெரியும். ஆனால் கமெண்ட் செய்யுங்கள் எப்படி இருக்கிறது என்று. அதை வைத்து நான் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் மீனராசிக்கு எப்படி. ஏன்னா மீனராசிக்குரிய பலன்களை நாங்கள் ஜோதிடராக கூறுகின்றோம். நல்ல பிரமோ அதை தான் கூறுகின்றேன். அதை கமெண்ட் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை காணலாம். தாராபலம் மிக முக்கியம். மிக நல்ல ஒரு விஷயம். அவற்றை தொடருங்கள். அந்த வாரத்தில் உள்ள நல்ல நாள் அவை. அந்த நாளில் முக்கிய முடிவுகள், முக்கிய முயற்சிகள் எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலை வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். ஆகையால் இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு வந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கமெண்ட் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குறம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.